சில இடத்துக்கு வரலைங்கிறாங்க. நேத்து இரவு 8 மணிக்கு ஒரு செய்தி வந்து 8 மணிக்கு வந்து ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 4 வகுப்பு போயிட்டு இருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமா, ஆமா தெரியுங்க. 4 வகுப்பு போறது உங்களுக்கு தெரியுமில்ல? அதுல கூட தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரியா? வணக்கம் ச ஐயா. வணக்கம், வணக்கம். இப்ப காலையில 4:30 மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கு. காலையில 4:30 மணிக்கு சிங்கப்பூர் வகுப்பு. 6 மணிக்கு வந்து இந்திய வகுப்பு. சாயங்காலம் 4:30 மணிக்கு அமெரிக்கா வகுப்பு. இரவு 8 மணிக்கு குவைத் வகுப்பு. என்னது வளைகுடா நாடு வகுப்பு. இந்த 4 வகுப்பு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வளைகுடா நாட்டுக்கு ஒரு பேர் போட்டு வளைகுடா நாட்டு நீர் மருத்துவம் போட்டுடலாம். அதுல யாராவது வர்றீங்களா? இரவு 8 மணிக்கு யாராவது வர்றீங்களா? அதுல யாராவது வர்றீங்களா? யார் வேணா வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அது அந்த நாட்டுக்கார நேரம். இது வந்து என்னன்னா காலையில இது காலையில யாருக்கான நேரம்? இந்தியா இந்த மாதிரியான நேரம். இப்ப அவர் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. காலையில 7:30 மணிக்கு வந்துட்டாரு, 7 மணிக்கு வந்துட்டாரு, இப்ப 8:30 மணிக்கு வர்றாரு. ஏன்னா அவர் வந்து இப்ப புரிஞ்சு போச்சு, இதை செய்யாம நம்ம இது வந்து உறங்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் ஒரு வேலை பண்ணலாம். எல்லாரும் யார் இந்த காப்பி வச்சு இந்த புத்தகம் யார் யார் வச்சிருக்கிறீங்க? உணவில்லாமல் வாழைக்குள்ள யார் எக்ஸ்ட்ரா காப்பி வச்சிருக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா காப்பி வாங்கணும் ஐயா. உங்ககிட்ட இருந்தா நான் வாங்கணும். உங்களுக்கு அனுப்புறேன். இது யார் வச்சிருக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா காப்பி யார் வச்சிருக்கிறீங்க? அதுக்கு பண்ணு காப்பி. உணவில்லாமல் வாழும் கலை கூடுதல் காப்பி யார் வச்சிருக்கிறீங்க கையில? வாங்க போ, யாராவது வாங்கியிருக்கீங்களா? எனக்குலாம் இன்னும் 2 நாள்ல வந்துருங்க ஐயா. நாளைக்கு சரி, வந்துரும். பரவாயில்ல. என்றது நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு நீங்க படிச்ச புத்தகத்தினுடைய ஒரு சிறு கடிதம் எழுதி ஆராய்ச்சி துறைக்கு ஒன்று அனுப்பிச்சிருங்க. சென்னையில் இந்த பெங்களூருக்கு இருக்கிற ஆராய்ச்சி துறைக்கு ஒன்று அனுப்பிச்சிருங்க. சரியா? ம். எழுதிக்கிங்க. நான் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கிங்க. ம். சொல்லுங்க. டாக்டர் நாராயணசாமி, இஸ்ரோ சேர்மன், இஸ்ரோ பெங்களூர். அவ்வளவுதான். சரி. இது ஒரு அருமையான ஒரு அறிவியல் நூல். அவ்வளவுதான், வேற முடிஞ்சு போச்சு. சரியா? உங்க உங்க முகவரி போட்டுருங்க. அதுல ஒரு சின்ன கடிதம் எழுதுங்க. இந்த புத்தகத்தை நான் படிச்சு பார்த்தேன், இதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இது முழுக்க முழுக்க விண்வெளித்துறைக்கானது. இது முழுக்க முழுக்க விண்வெளித்துறை. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல இப்ப வந்து சேரவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. அவருக்கு இந்த புத்தகம் போச்சுன்னா பயனுள்ளதாக இருக்கும். படிச்சு பார்த்தாருன்னா பயனுள்ளதாக இருக்கும். பின்னட்டை படிச்சுட்டாவே தெரிஞ்சு போயிடும். பின்னட்டை படிச்சாவே பின்னட்டை படிங்க ஐயா. இப்ப கையில இப்ப ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்களா? கையில காப்பி இருக்குதா? அவங்க சொந்த காப்பி வச்சிருக்கீங்களா இல்லையா? சொந்த புத்தகம் இருக்கா? அது பின்னாடி அட்டை படிங்க. இன்னைக்கு எல்லாரும் அதை பண்ணிருங்க. பிஜி அந்த புத்தகத்தை ஒரு காப்பி அனுப்பிச்சிருங்க பிஜு. சரியா? சரிங்க, கண்டிப்பா. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க அதே மாதிரி ஐஐடிக்கு ஒன்று அனுப்பிச்சிருங்க. யார்? காமக்கோட்டி நேரில் சந்திச்சு வாய்ப்பு இருந்தால் கொடுத்துருங்க. காமக்கோட்டி நேரில் வர்றாரு இல்லையா? நான் காமக்கோட்டிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 10 புத்தகமாவது இஸ்ரோ விஞ்ஞானிகள் போகணும். நான் வந்து ஜெர்மனிக்கே 15 காப்பி அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் போய் கை சேர்ந்துருச்சு. நான் தனிப்பட்ட அதான் நாம என்ன பண்ணோம்னா, இப்போ இஸ்ரோ விஞ்ஞானி வந்து அந்த நாராயணசாமிக்கு இந்த புத்தகம் தெரிஞ்சே தீரணும். இந்த புத்தகம் அதுக்கு என்னென்ன வழியை நம்ம பண்ணலாம், எல்லாரும் அனுப்புங்க. புரியுதா? அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. காப்பி இல்லாதவங்க காப்பி வாங்கிக்கோங்க. புரியுதா? வாங்கி பண்ணுங்க. படிங்க. இப்போ முகவரி பிஜி உங்களுக்கு நான் 10 புத்தகம் அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு இந்த முகவரி அனுப்பிச்சு வைங்க பிஜு. உங்க முகவரி அனுப்பிச்சு வைங்க. சரிங்க சரிங்க. கையில் இப்போ கூட ஒரு 7-8 காப்பி இருக்கு. அனுப்புறேன், எனக்கு வந்துடும் நினைக்கிறேன். அது அவசரம் இல்லை. அது இன்னும் 3 வருஷம் இருக்க போறாரு. இப்பதானே வந்து 1 மாசம் ஆச்சு. இன்னும் 36 மாசத்துக்குள்ள அவர் எப்படியாவது படிக்க வச்சிடணும். 36 மாசத்துக்குள்ள எந்த ஊருக்கு வராங்கன்னு பாருங்க. வருவாங்க, அங்கங்க அவங்கவுங்க நாட்டுக்கு வருவாங்க. இப்ப யாராவது வந்து அவர் சொந்த ஊர் வந்து மதுரை நினைக்கிறேன், மதுரையில திருநெல்வேலி. அப்ப யாராவது வரும்பொழுது அங்க புத்தகத்தை அங்க யாராவது வந்து அங்கேயே லாக் பண்ணணும். வந்து ஐயா வணக்கம், இந்த புத்தகத்தை பண்ணி கொடுக்கணும். இப்ப எங்க ஊருக்கு வந்துட்டேன்னு வச்சுங்க, உடனே கொடுத்துருவேன். எங்க ஊருக்கு வந்தா இந்த எல்லாரும் வருவாங்க, சென்னைக்கு வருவாங்க. இந்த மாதிரி எங்க வர்றாருன்னு பார்த்துட்டு அங்க போய் என்ன பண்றது, நேரில் சந்திச்சு புக்கு கையில கொடுத்துருணும். ஏன்னா ஒரு தமிழர் இல்லையா? இது தெரிஞ்சு இதை பின்னட்டை பார்த்தா படிச்சிருவாரு இல்லையா? ஒரே நிமிஷத்துல படிச்சிருவாரு இல்லையா? வாய்ப்பு இருக்குமே, இருக்காதா? இருக்குங்க. அதைத்தான் செய்யறோம். ஏன்னா இது படிக்காம யாரும் விண்வெளியில போய் நிரந்தரமா தங்க முடியாது. இப்ப போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பூமி மாதிரியே அங்க ஒரு ஆராய்ச்சி வச்சிருக்கிறாங்க. பூமியில என்னென்ன சூழல் இருக்குதோ அதே மாதிரி செயற்கையா அங்க உருவாக்கி அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அந்த வீட்டு விட்டு வெளியே போக முடியாது. வீட்டை விட்டு வெளியே போகணும் பாதுகாப்பு உடை போட்டுட்டு தான் போவாங்க. ப்ரெஷர் சூட்டு தான் போட்டு போவாங்க. கடுமையான குளிர், கடுமையான வெற்றிடம், கடுமையான வெற்றிடம். அந்த அந்த பூமியில வாழ்ற மாதிரி அங்கே வீடு கட்டி வாழ்றாங்க. வீடு கட்டி வாழ்றாங்க. அதுக்கு ஆராய்ச்சி கூடம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. வீடு கட்டி வாழ்ந்தா என்ன, அதுக்கு பேர் ஆராய்ச்சி கூடம்னு பேர் வச்சுக்கிறீங்க. அதே விண்வெளித்துறை. அங்கே என்னன்னா அங்கே என்னென்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேதிப்பொருள் கொண்டு போறாங்க. அப்புறம் உயிர் இயற்பியல் சம்பந்தமான ஆராய்ச்சி, வேதியியல் சம்பந்தமான ஆராய்ச்சி, உயிரியல் சம்பந்தமான ஆராய்ச்சி. உயிரியல் சம்பந்தமான தாவரம் முளைக்குதா, கீரை முளைக்குதா, இப்போ கூட பண்ணி பார்த்தாங்க. எல்லாரும் பண்ணி இதெல்லாம் ரஷ்யாக்காரன் பண்ணி பார்த்துட்டான், அமெரிக்காக்காரன் பண்ணி பார்த்துட்டான், எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இப்போதான் தாமதம் இவங்க பண்றாங்க. எப்போ பண்றாங்க? நம்ம இந்திய விஞ்ஞானிகள் இப்போதான் பண்றாங்க. எல்லாம் படிச்சு முடிச்சு ஓஞ்சி போய் எல்லாம் ரிசல்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே தாவரம் முளைக்கிறது. அவன் ரஷ்யாக்காரன் வந்து சியோல் ஸ்கோம்ஸ்கிங்கிறவர் தான் முதல்ல வந்து விண்வெளிக்கு போகலான்னு சொன்னவர். இன்னைக்கு படம் போட்டிருக்கும் பாருங்க. சியோல் ஸ்கோம்ஸ்கி இவர் தான் அனுப்பிச்சார். கான்ஸ்டான்டின் டியோல் ஸ்கோம்ஸ்கிங்கிறது தான் சியோல் ஸ்கோம்ஸ்கிங்கிறது முதல்ல வந்து விண்வெளிக்கு போகலான்னு சொல்றாரு. போய் குடியிருக்கலான்னு சொல்றாரு. அந்த குடியிருக்கிற வேலையெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால சேர்ந்து தான் வந்து விண்வெளி வீடு கட்டினாங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வீடு கட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராக்கெட் அனுப்புகிற தகுதி இருக்க நாடு 6 நாடு தான். உலக அளவில் ராக்கெட், அதாவது விண்வெளி ஓடத்தை அனுப்புகிற ஒரே தகுதி இருக்கிறது 6 நாடு தான். 6 நாட்டில் இந்தியாவும் ஒரு நாடு இருக்கு. சரியா? இது போக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மையம் எனக்குன்னு தனியாக ஒன்று வீடு கட்டிட்டு இருக்கிறான். யாரு? சைனாக்காரன் தனியாக வீடு கட்டிட்டு இருக்கிறான். இவங்களாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடு கட்டுறான். அவன் முன்னேறிடுவான். அதே மாதிரி அமெரிக்காக்காரன் கையோட இப்போ இருக்கிற விண்வெளி வீடு வந்து இடிச்சு உலக போகுது. கையோட போகிறாங்க. புதுசாக கட்ட போகிறாங்க. ரஷ்யாக்காரன் கட்ட போகிறான், அமெரிக்காக்காரன் கட்ட போகிறான். இந்த இந்தியா சார்பிலையும் புதுசாக விண்வெளியில் வீடு கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ண போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஆனால் நிரந்தரமாக தங்குவதற்கு தான் இது போய் இந்த செய்தி போய் சேரணும். நிரந்தரம் எப்படி தங்குவீங்கன்னா, இந்த பயிற்சியில் தான் நிரந்தரமாக தங்கணும். இந்த பயிற்சி பண்ணாதவங்க நிரந்தரமாக தங்க முடியாது. நோய்வாய்ப்பட்டு கடுமையாக நோய்வாய்ப்பட்டுருவாங்க, இறந்துருவாங்க. கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. அதான் விஷயமே. இப்போ எல்லாரும் நோயாளியாக தான் அங்கே இருக்கிறாங்க. விண்வெளியில் அத்தனை பேர் நோயாளி தான். ஏன்னா அவங்க இறைச்சி தான் சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க? இப்போதைக்கு அவங்க எவ்வளவு நாள் இருக்கக்கூடிய தகுதியில் இருக்காங்கய்யா? அதாவது வெறுமனே இந்த இறைச்சி சாப்பிட்டுட்டு 180 நாள் தான் இருக்காங்க. 180 நாள். அதுக்குள்ள இப்ப சுனிதா வில்லியம்ஸே வந்து 106 மாசம் தான் அதிகபட்சம் 6 மாசம் தங்குவாங்க. இந்த தங்குவாங்க. இப்ப எதுவும் அந்த கருவியில் ஏற்பட்ட கோளாறுன்னு காட்டி இப்ப 8 மாசம் ஆகிப்போச்சு. என்னது 8 மாசம் 9 மாசம் ஆகிப்போச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாப்பாடு போயிருது. இங்கிறது என்ன போயிருது? ஆகாரம் போயிருது, காற்று போயிருது, நீர் போயிருது. இப்ப சமீபத்தில் போய் எலன் மாஸ்கனுடைய ஃப்ளைட்டு தான் அங்கே மேலே போய் எலன் மாஸ்க் ஃப்ளைட் மேலே போய் சாப்பாடுலாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது நடந்துட்டு இருக்குது. அங்கே சாப்பாட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற 2வது விஷயம். இந்த மாதிரி கத்துக்கிட்டு போனாங்கன்னா நிரந்தரமா தங்க முடியும். நிரந்தரமா. இது பேர் அட்வான்ஸ்டு சயின்ஸ்னு பேர். என்ன சயின்ஸ்? அட்வான்ஸ் சயின்ஸ் யாருக்கு போய் சேரணும்? இப்போ நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். இது வந்து அவங்களுக்கும் பயன்படுது. யாருக்கு பயன்படுது? விண்வெளித்துறைக்கும் பயன்படுகிறதுன்னு சொல்ல வர்றேன். அப்ப யாருக்கு போய் சேர, நம்ம நாட்டுக்கு போய் சேர்ந்தா எவ்வளவு பெருமையா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா. திருப்பி சொல்லுங்க. நம்ம நாட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் போனா ரொம்ப நமக்கு தான் பெருமை. அவங்க ஃபர்ஸ்ட் இது அமெரிக்காக்காரன் செஞ்சு பார்த்துட்டான். அமெரிக்காக்காரன் செஞ்சு பார்த்தாங்க. எப்ப செஞ்சு பார்த்தான்னு சொல்லுங்க. எப்ப இதை பத்தி பேசிட்டுமே இல்லையா? சொல்லுங்க. அதான் அந்த கீரா ரத்தன் அந்த 20 கீரா ரத்தன் மணிக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சந்திரா சொல்லுங்க. என்ன பேசுறேன்னு தெரியலையா? இல்ல தெரியுது. ஹீரரத்தன் மணிக்கு அவர் ஒருத்தர் தானே, இன்னொருத்தர் யாரு தெரியலையே. ஹீரரத்தன் மணிக்கு ஹீரரத்தன் மணிக்கு யார் ஆராய்ச்சி பண்ணாங்க? அதான் 20 பேர் கொண்ட குழு வந்து யாரு? எந்த நாட்டுக்கார ஆராய்ச்சி பண்ணாங்க? அமெரிக்கா. அப்ப நம்ம அமெரிக்காக்காரன் ஆராய்ச்சி பண்ணிட்டான். எங்க இருந்து யார் ஆராய்ச்சி பண்றான்? அமெரிக்கால இருந்து இந்தியர்கள் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கான். இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். சரியா? இப்ப நம்ம கையில வச்சிருக்கோம். நம்ம கையில வச்சிருக்கோம் இந்திய விண்வெளித்துறை. நீங்களே இதை நம்மளே கண்டுபிடிச்சாச்சு. நாம இந்த தொழில்நுட்பத்தை நாமளே கண்டுபிடிச்சாச்சுங்கிற தொழில்நுட்பத்தை நாமளே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சொல்லுங்க. நாமளே கண்டுபிடிச்சாச்சு. நீங்க வேணும்னா பயன்படுத்திக்கங்க, வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பா அனுப்பி வைக்கிறேன். என்னது புத்தகம் அன்பளிப்பா அனுப்புறோம் உங்க சார்பில். இப்ப எல்லா சார்பில் அனுப்பிச்சிருங்க. இப்ப பிஜு அனுப்புறாரு, திருடோச்சந்திரன் ஒரு நகல் அனுப்புறாரு,
நீங்க ஒரு நகல் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சு போட்டு இந்த புத்தகத்தை படி ரொம்ப நல்லா இருக்கு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆரோக்கியம் பயங்கரமா இருக்கு. என்னது ஆரோக்கியம் பயங்கரமா இருக்கு. அப்படிங்கிறது என்ன எழுதுறீங்க? உங்க சொந்த அறிவை வச்சு எழுதுங்க. புரியுதா? நான் வந்து ரஷ்யா வரைக்கும் போயாச்சு, ரஷ்யா கொடுத்தாச்சு, சிங்கப்பூர் கொடுத்தாச்சு, மலேசியா கொடுத்தாச்சு, விஞ்ஞானி பிஹெச்டி பண்றாங்களே விஞ்ஞானிகள் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, ஹங்கேரி ஹங்கேரியில் இருக்கிற ஒரு விஞ்ஞானிக்கு கொடுத்தாச்சு, ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பிஹெச்டி பண்ற மாணவன் கொடுத்தாச்சு, அமெரிக்காவில் இருக்கிற 2 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு, ஹாங்காங் இருக்கிற ஒரு விஞ்ஞானி கொடுத்தாச்சு, மெக்சிகோவில் பிஹெச்டி பண்ற ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் யாரு? ஜெர்மனில பிஹெச்டி பண்ணக்கூடிய ஆளு கொடுத்தாச்சு. இதெல்லாம் 10 பேத்துக்கு 10 நாட்டுக்காரங்க இந்த புத்தகத்தை படிங்க, எதிர்காலத்தில் உங்க நாட்டில் இருக்கிற விண்வெளித்துறைக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதெல்லாம் என்னுடைய முயற்சி. இப்போ ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யாருன்னா தமிழர் ஒருத்தர் விண்வெளித்துறைக்கு தலைவராக வந்திருக்காரு. தமிழர் விண்வெளித்துறைக்கு வர்றது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, பாக்கியம். வேற நாட்டுக்காரன்னா தீந்தா, வேற நாட்டுக்காரன் வேற இந்திக்காரன் வந்தாலும் தீந்தா, ஒரு இளவு வந்தாலும் ஒன்றும் புரிய போறது இல்லை. புரியுதா? இப்ப ஒரே வாய்ப்பு யார் வந்திருக்காங்க? இப்ப சொல்லுங்க. ஒரே வாய்ப்பு தமிழர் வந்திருக்காரு. அவரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தான், எல்லாருமே சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தான், எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தான். அரசாங்கம் சொல்றதெல்லாம் அரசாங்கம் வந்து ஏதோ தவறான வழியில போயிட்டு இருக்கு, நல்லா தெரியுது. மத்திய அரசாங்கம் வந்து குட்டிச்சவராகிற வேலையை அதை பண்ணிட்டு இருக்கு, நாட்டை வந்து குட்டிச்சவராகிற வேலை அதை பண்ணிட்டு இருக்கு. அது காரணம் அந்த மதவாதம் போயிட்டு இருக்குது. ரொம்ப மோசமான நிலைக்கு தமிழ்நாடு இந்தியா போயிட்டு இருக்குது. ரொம்ப ஆபத்து. எல்லாரும் அவங்க தாய்மொழி இழக்க போறீங்க. எல்லா தாய்மொழி சுடுகாடாக்கிடுவாங்க. எல்லா தாய்மொழியும் சுடுகாடாக்கிற வேலை பண்ணிட்டாங்க அவங்க. அதாவது இனிமேல் தமிழ்நாட்டை இந்தியாவில் யாரும் தாய்மொழி பேச முடியாத அளவுக்கு பண்றாங்க. அந்த வேலை நடந்துட்டு, ஏன்னா அவன் தாய்மொழி அழிக்கல தெளிவா இருக்கிறான். தாய்மொழி அழிப்பதை தாய்மொழி தான் படிக்க சொல்றாங்க அவங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் சொல்றதே அடிப்படை தப்பு. இங்கிலீஷ் எந்த தாய்மொழி படிக்க சொல்றான், தமிழ்நாடுல தாய்மொழி படிக்க சொல்லிதான் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லின்னு இருக்கு. ஏங்க இங்க வந்து 70 வருஷமா தமிழ் இங்கிலீஷ் தான் படிச்சிட்டு இருக்கிறான். தமிழ் இங்கிலீஷ் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் தாய்மொழி சொல்றான், பிரைவேட்ல எல்லாம் இங்கிலீஷ் தான் சொல்லிக்கிறான், ஹிந்தி தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது தாய்மொழி கத்துக்கூடாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது பிரைவேட் ஸ்கூல்ல அவன் பண்ணிட்டு போற அரசாங்க ஸ்கூல்ல கண்டிப்பா பிரைவேட் ஸ்கூல்ல கூட தாய்மொழி தமிழ் கத்து கொடுக்கணும்னு சொல்றான். அது அவன் பண்ணிட்டு போற. பிரைவேட்டுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம ஆளுங்க அதை மாத்தி திணிச்சு மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரருக்கு சொல்லி கொடுக்க அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்காரர் ஏற்கனவே அறிவாளிங்க தான். அவன் அந்த ஸ்டேட்ல அந்த மொழியை வந்து கண்டிப்பா படிக்க வைக்கணும். தெலுங்குல ஆந்திரால தெலுங்கு படிக்கணும், தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கணும், குஜராத்ல குஜராத்தி படிக்கணும் தான் அவன் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சுட்டியா? தமிழ்நாட்டுல தமிழ் படிச்ச இடத்த எல்லாரும் இஸ்ரோ தலைவரா அங்க உட்கார்ந்து இருக்கிறான். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சதால தப்பிச்சாயா? நீ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சதாங்க அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்காது. பிரைவேட் ஸ்கூல்ல யார் பாப்பாங்க? பிரைவேட் ஸ்கூல்ல சொல்றான், அந்த பிரைவேட் ஸ்கூல்ல கூட தமிழ் படிக்க வைக்கணும் தான் சொல்றது. அவங்க அது அரசாங்க உத்தரவு போட்டாது. அவ தனியாருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை. நமக்கு அரசாங்க, எனக்கு தமிழ் இல்ல, என்னோட அரசாங்கத்துல எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறான், என்னோட அரசாங்கத்துல வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தனியார்களுக்கு நான் ஏங்க போறேன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு? எனக்கு இலவசமா எனக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறான், இலவசமா சோறு போடுறான், இலவசமா பஸ் பாஸ் கொடுக்குறான், எல்லாமே இலவசமா கொடுக்குறான். எனக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் இலவசம். எனக்கு வருஷத்துக்கு 2 சப்ஜெக்ட் கொடுக்குறான், வருஷத்துக்கு எனக்கு வந்து 2 பாடத்திட்டம் கொடுக்குறான், வருஷத்துக்கு ரெண்டு புத்தகம் கொடுக்குறான், வருஷத்துக்கு 4 செருப்பு கொடுக்குறான், வருஷத்துக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறான், வருஷத்துக்கு சைக்கிள் கொடுக்குறான், எனக்கு எல்லாமே கொடுக்குறான். இந்தியாவிலேயே எல்லாம் இலவசமா இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவிலேயே உலகத்திலேயே கல்வித்துறை முழுக்கும் இலவசமா இருக்க எங்க தெரியுமா? தமிழ்நாடு மட்டும்தான். ஒரு கம்ப்யூட்டர் என்ன விலை தெரியுமா? லேப்டாப்பு 25,000 கம்ப்யூட்டர் சும்மா கொடுக்குறான். எத்தனை மதிப்பு கம்ப்யூட்டரு? லேப்டாப் 25,000 மதிப்பு லேப்டாப்பா சும்மா கொடுக்குறானா இல்லையா? கிட்டத்தட்ட 12 லட்சம் கம்ப்யூட்டர் சும்மா கொடுக்குறான் வருஷத்துக்கு. இந்த மாதிரி உலகத்திலே கிடையாது. எங்கது? அதனாலதான் தமிழ்நாடு உலகத்திலே முன்னணியா இருக்குது. அதனால தமிழ்நாடு உலகத்திலே முதன்மையா இருக்கு தமிழ்நாடு. இங்க தமிழ்நாட்டுக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு யாரும் அறிவுரை சொல்ல, அங்க தமிழ் தாங்க படிச்சுட்டு இருக்கிறேன், இங்கிலீஷ் 2 தான் மொழி படிச்சுட்டு இருக்கிறேன். தமிழ் மொழி படிச்சுட்டு இருக்கிறேன், இங்கிலீஷ் மொழி படிச்சு, இந்த 2 தவிர எங்களுக்கு வேற என்ன வேணும்? எங்களுக்கு நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே முதல் மாநிலம், கல்வியில சிறந்த மாநிலம், டாப் 10 நாங்க வந்துடுறோம். இதுல வந்துடுறோம் டாப் 10. தமிழ்நாடு இல்ல, கேரளா ஃபர்ஸ்ட். டாப் 10ல வர்றோம். டாப் 10 என்னது?
டாப் 10 நாங்க வர்றோம். 10ல டாப் 10 நாங்க வர்றோம். எதுல வர்றோம்? ஒண்ணுல யாரு இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒண்ணுல கேரளா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன? பின்ன ஒன்னு அடிட்டீங்க, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப என்ன அதுல என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்க? அது என்ன உங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்குன்னு சொல்லுங்க. அது என்ன சரி, 2வது வச்சுக்கங்க. அப்ப என்ன அதுல உங்களுக்கு என்ன நன்மைங்கிற? அது என்ன நன்மை, உங்களுக்கு என்ன தீர்வு? அதுல என்ன உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, உங்களுக்கு என்ன தீர்வை வரப்போகுது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தமிழ் தாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். படிச்சுட்டு எங்க உட்காந்து இஸ்ரோல தலைவராக உட்காந்துருக்கிறோம். எந்த இந்திக்கார இஸ்ரோ தலைவராக உட்காந்துருக்கேன் கேட்கறேன். இது வரைக்கும் எனக்கு 60 ராக்கெட் விட்டுருக்கான். தமிழர்கள் மட்டும் 60 ராக்கெட் விட்டுருக்கான். எத்தனை ராக்கெட்டு? உலக அளவு இருக்கிற நீங்க உலக அளவு இருக்கிற கூகுள் தலைவர் யார் தெரியுமா? தமிழர் தான். ஜெர்மனில் இருக்கிற குவாண்டம் இன்ஜினியரிங் யார் டாப் தலைவர் யாரு? தமிழர்கள் தான். உலக அளவுல எல்லா துறையிலும் தமிழர்கள் போயாச்சு. எல்லா துறையிலும் 5 நாடுகள்ல தமிழ் ஆட்சி மொழி இருக்குது. 5 நாட்டுல இங்க வந்து இன்னைக்கு அலுவல் மொழி, இன்னைக்கு அலுவல் மொழி கூட தமிழ் கிடையாது. இந்தியாவில் அலுவல் மொழி கூட தமிழ் கிடையாது. பேத்துக்கு புத்தகத்துல போட்டு வச்சிருக்கிற காசுல பின்னாடி போட்டு 15 மொழி போட்டிருக்கிறீங்க. அது 13வது மொழி தமிழ் போட்டிருக்கிறீங்க. அபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. இங்க பேருக்கு தான் போட்டு வச்சிருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. மனிதர்களை மடையனாக்கிறதுக்காகவே இருக்காங்க சட்டத்துல. அதனாலதான் சொல்றேன், ஆரோக்கியம் தருகின்ற ஒரே மொழி, அறிவை தருகின்ற ஒரே மொழி, ஆன்மாவோடு தொடர்பு வைக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். உலகத்துல தாய்மொழி இருக்கணும். எல்லா நாட்டிலும் தாய்மொழி அவன் படிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் எழுத்து வடிவம் வரணும்னா உலகத்துல 2 மொழி தான் உயிரோடு இருக்குது. ஒண்ணு மேண்ட்ரின் மொழி ஒரு உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் மொழி மட்டும் உயிரோடு இருக்கு. செம்மொழி 10 செம்மொழி இருக்கு. சமஸ்கிருதம் இருக்கு, செத்து போச்சு. அது 10 மொழி செத்து போச்சு. செம்மொழி 10 மொழி, அதுல செத்து போன மொழி 8 மொழி, மிச்சம் 2 மொழி தான் இருக்கு. அந்த ஒரு மொழி சைனால பேசப்படுகின்ற மேண்ட்ரின் மொழி, இப்ப பேசுகின்ற தமிழ் மொழி. இப்ப புரியுதா? பதில் சொல்லுங்க இதுல. எனக்கு புரியுச்சையா, அதான் சொல்லிட்டேன். நீங்க தான் இன்னும் புரியல உங்களுக்கு. தமிழ் கண்டிப்பா படிக்க வைக்கணும் தான், 3வது மொழி தமிழ் இருக்கணும்னு தான் சொல்றாங்க. இங்கிலீஷ் ஹிந்தி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் ஹிந்தி இல்ல தமிழ் கூட சொல்லணும்னு தான் சொல்லிட்டு இப்போ இது பண்றது. அப்ப இந்தியா பூரா தமிழ் படிப்பாங்க சொல்றீங்க இல்ல? அப்படித்தானே? இந்தியா பூரா இல்ல, அவங்க விருப்பப்பட்டு எதனா படிக்கலாம். தமிழ்நாட்டுல தமிழை கண்டிப்பா படிக்க வைக்கணும். எல்லா ஸ்கூல்லயும் எல்லா காலேஜ்லயுமே பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாத்துலயும் சொல்லணும் தான் சொல்லிக்கிறாங்க. அதான் நீங்க அந்த பாயிண்ட் பிடிக்கல. நீங்க என்ன சொல்ல வர? சுருக்கமா சொல்லுவாங்க. நாங்க 2 மொழி படிச்சுட்டு இருக்கிற, வேற என்ன எங்களுக்கு தேவை? தமிழ் கண்டிப்பா 2 என்ன ஹிந்தி இங்கிலீஷ் தான் சொல்லி கொடுக்குறாங்க ஐயா பிரைவேட்ல. அது கூட தமிழ் சொல்லணும். 3வது பிரைவேட் பத்தி விட்டுருங்க. அதுதான் எல்லாத்தையும் இருக்கணும். சரி சரி இருங்க, பிரைவேட் விட்டுருங்க. அடுத்தது என்ன பேசுறீங்க? பிரைவேட் விட்டுருங்க. அடுத்து பிரைவேட் விட்டுருங்க ஐயா. ஐயா உங்களுக்கு புரியல, விட்டுடுங்க. அது பத்தி அந்த சப்ஜெக்ட் வேணாம், வேற எதனா பாடம் நடத்துங்க. உங்களுக்கு புரியல அதை பத்தி எதுக்கு நம்ம விவாதம்? இப்ப நீங்க எனக்கு நீங்க பாடம் நடத்துக்க சொல்லுங்க. இது புரியுங்க, எனக்கு பாடம் நடத்துங்க. எனக்கு வந்து 2 மொழி தேவையில்லை, அது விட்டுடுங்க. அது உங்களுக்கு தேவையில்லை அந்த சப்ஜெக்ட். நீங்க எனக்கு தேவைங்க தமிழ் மொழி வேணும். உலகத்துக்கு தமிழ் மொழி பொதுமொழி நான் சொல்ல வரேன். இதுக்கு என்ன சொல்லுங்க? உலகத்துக்கு தமிழ் மொழி. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. தமிழை கத்துக்கணும் தமிழ் இந்தியா பூரா. அப்படின்னா இந்தியா பூரா கத்துக்கணுங்கிறேன் நான். இந்தியா பூரா தமிழ் மொழி வேணுங்கிறேன். ஐயா நீங்க உங்க தமிழ்நாட்டுல தமிழை படிக்க வைங்க, கட்டாயமா தமிழ் படிக்கணும். தமிழ்நாட்டு தமிழ் கட்டாயங்க. மொழி வந்து 3வதா வரணும்னு சொல்றாங்க. இப்ப ஆந்திரன்னா தெலுங்கு 3வதா வரணும். அப்புறம் வந்து பெங்களூர்னா கன்னடா 3வதா வரணும். தமிழ்நாடுனா தமிழ் 3வது மொழியை நீங்க கண்டிப்பா படிங்க. பிரைவேட்ல எல்லா ஸ்கூலும் அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது பிரைவேட்ல பண்ணிட்டு போறாங்க, விட்டுருங்க. அரசு பள்ளியில என்ன நடக்குது? அரசு பள்ளியில இலவசம். கவர்மெண்ட்ல கூட இப்ப தமிழ் எடுத்துட்டு இங்கிலீஷ் ஹிந்தி கத்து கொடுக்கணும்ன்றாங்க. அதுதான் தேவையில்லைன்றாங்க. இப்ப ஆந்திரால நடக்குது அந்த மாதிரி. ஆந்திரால தெலுங்கு இல்லாம இங்கிலீஷ் தான் வச்சுக்கிறாங்க மெயினா. அந்த மாதிரி தமிழை இங்க வைங்க. தெலுங்கு எடுத்துடுறாங்க இப்ப ஆந்திரால. இதுக்கு முன்ன இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிடுச்சு. எங்க நாட்டிலே கரெக்டா இருக்கு. எங்க நாட்டு தமிழ் இல்ல அதெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து அதெல்லாம் எடுக்கக்கூடாது, கட்டாயமா படிக்க வைக்கணும் தான் சொல்லி. நாங்க தமிழ் தாங்க படிச்சிட்டு இருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தனியார் பள்ளி எங்களுக்கு தேவையில்லை. நீங்க படிச்சது அந்த காலத்துல ஆயிப்போச்சு. இப்ப படிக்கிறதுல இருக்குது. நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்க பாப்பாவை கேட்டு பாருங்க, சொல்லும். அது என் பொண்ணு தமிழ் பள்ளி தான் படிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கும் தமிழ் பள்ளி தான் படிச்சுட்டு இருக்குது. எங்க பள்ளிக்கூட தமிழ் பள்ளி 46,000 தமிழ் பள்ளி. எங்களுக்கு மொத்தம் 48,000 தமிழ் பள்ளி இருக்குது. 48,000 தமிழ் பள்ளியில 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் முதல் பாடம், ஆங்கிலம் வந்து மொழி பாடம், தமிழ் முதல் பாடம், சிபிஎஸ்இ வேற. அதெல்லாம் அரசாங்கம் கொண்டு வருது. எங்களுக்கு வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி தமிழ் தான்.
அது மொழி பாடமாக தமிழ் வருகிறது. இது போக 3 பாடம் இருக்குது, கணக்கு, வரலாறு, அறிவியல். இவ்வளவுதான். 5 சப்ஜெக்ட் தான் எங்க நாட்டுல 500 மதிப்பெண் தான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க உலக அளவுல டாப்ல இருக்கிறோம். உலக அளவுல டாப்ல இருப்போம். எங்களுக்கு என்ன பிரச்சனை? உலக அளவுல நாங்க தான் தமிழர்கள் தான். உலக எல்லா நாடு இப்ப இஸ்ரோ தலைவரே நாங்க தான். விண்வெளி தலைவர் 2 இடம் வந்துட்டோம். இதுக்கு ஒரு சிவா ஐயர் இருந்தாரு, அவரும் தமிழர் தான். இப்ப 2வது முறையாக நாங்க தமிழர்கள் வந்திருக்கிறோம். புரியுதா? அப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? கல்வியில நாங்க தமிழ் படிச்சிருக்கோம், இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா படிச்சு, இங்கிலீஷ் சப்ஜெக்டா படிச்சு இந்த போடு போடுறமே, இங்கிலீஷ் பேசிக்கலே இருந்து வச்சுங்க, உலகத்துல நாங்க தான் முதல்ல கொண்டிருப்போம். அதனால தமிழர்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. சரியா? எப்ப இனிமேல் 3 மொழிங்கிறான், எல்லா நாடும் 3 மொழி படிக்கணுங்கிறான். அது அவங்க சொல்றான், எல்லா நாடும் 3 மொழி படிக்கிறான். சரி, படிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு 2 மொழியே போதுமே. இப்போ நான் வந்து ஜெர்மனி போறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் ஜெர்மனி போறதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து முதல் பார்த்து ஜெர்மனி போறதுக்கு நான் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜெர்மனி போறதுக்கு இப்போ அடிப்படை படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர் ஒருத்தர் பிரகாசன், அவர் வந்து இப்போ ஜெர்மனி படிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜெர்மனிலே கடிதம் எழுதி ரிப்போர்ட் வாங்கி வச்சிருக்காரு. ஐயா நாங்கள் ஜெர்மனி போலான்னு இருக்காரு. இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பற்றிக்கு ஜெர்மனி போக போறாரு. ஜெர்மனி போய் உணவில்லாமல் வாழும் பிள்ளையை படிச்சுட்டு ஜெர்மனி இருக்கிற விண்வெளி தொழிலுக்கு நாங்கள் சொல்ல போறோம். அதே போல ஹங்கேரி போய் ஹங்கேரி மொழி படிச்சுக்கிட்டு ஹங்கேரி மொழி படிச்சுட்டு அவன் இருக்கிற விண்வெளிக்கு சொல்ல போறோம். அதே மாதிரி இந்தியாவில் நான் தமிழ் படிச்சுக்கிட்டு தமிழ்ல உணவில்லாமல் வாழும் கலை நான் வந்து யாருக்கு சொல்லி தர போறேன்? விண்வெளி துறைக்கு சொல்ல போறேன். கரெக்டா? எங்க போனாலும் அந்தபடி நான் படிச்சுக்கிறேன். அப்பதான் அவனுக்கு புரிய வைக்கும். அதே மாதிரி எங்க நாட்டுல இப்ப தமிழும் தேவைப்படுது, எங்க நாட்டுல இப்ப தற்காலிகம் இங்கிலீஷும் தேவைப்படுது. நாங்க 20 வருஷமா இல்ல, 70 வருஷமா நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிறோம், 70 வருஷமா தமிழ் படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல என்ன எங்களுக்கு தனியார் வர்றது வந்துட்டு தான் இருப்பான். தனியார் பூரா திருடுறவங்க தான். அவன் என்ன பண்ண முடியும்? தனியாருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அரசாங்கம் சும்மா கொடுக்குது எல்லாமே. எனக்கு அரசாங்கம் உலகத்திலே இந்தியாவிலே எல்லாம் இலவசமா கொடுக்க தமிழ்நாடு மட்டும்தான். சோறு போட்டு சோறு முதல்ல கொண்டு வந்த நாங்க தான். காமராஜர் முதல்ல சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டது யாரு? காமராஜர் தான். அவரு தான் வெறும் 2000 பள்ளி வந்து 48,000 பள்ளியை கொண்டு வந்தாரு. புரியுதுங்களா? எங்க 48,000 பள்ளி. அதே மட்டும் இந்தியாவில அதிகமா நூலகம் இருக்கிற நாடு தெரியுமா? இந்தியாவில பிஜு இந்தியாவில அதிகமா நூலகம் இருக்கிற நாடு தமிழ்நாடு தான். ஒரு 100 பேர் இருந்தா அங்க நூலகம் வந்துடும். ஒரு கிராமத்தை எடுத்து நூலகம் வந்துடும். எல்லாத்தையும் நாங்க முன்னால் இருக்கிறேன். எங்களுக்கு யாருங்க புத்திமதி சொல்றதுன்னு கேட்கறேன். உலகத்திலே இரும்பு கண்டுபிடிச்சோம் நாங்க தான். 5345 இங்க இரும்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம், நானோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறோம், மெட்டல் ஆக்சைடு கண்டுபிடிச்சிருக்கிறோம், தங்க பசுபம் கண்டுபிடிச்சோம், செம்பு பசுபம் கண்டுபிடிச்சோம், எல்லாத்தையும் பசுபம் கண்டுபிடிச்சிருக்கோம். அத்தனையும் மெட்டல் ஆக்சைடு. அந்த மெட்டல் ஆக்சைடு எடுத்து நாக்கில் வச்சு நோய் நல்லா போயிடுது. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க எல்லா விஞ்ஞானிகளும்? ஆமாம், மெட்டல் ஆக்சைடு கண்டுபிடிச்சது பெரிய விஷயம்தான். இப்பதான் முடிக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு யாருங்கன்னு கேட்கறேன். இப்ப நாங்க என்ன சொல்றேன்? இப்ப நான் சொல்றேன் 2 மொழி தான் உலகத்துக்கு தேவை. ஒண்ணு அந்த குழந்தைக்கு தாய்மொழி முக்கியம், அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் என்று சொன்னால் அது தமிழ் மொழி தான் முக்கியம். அப்போ உலகத்துல 2 மொழி இருந்தா போதுங்கிறேன். 3வது மொழி எதுக்குடான்னு நான் கேட்கறேன். அப்ப 6000 மொழி இருக்கதான் சொல்றாங்க. 6000 மொழி தேவை. அதுக்கப்புறம் தமிழ் தான் நிக்குது. உலகத்திலே 10 மொழி தான் இருக்குது செம்மொழி. அதுல 8 மொழி செத்து போச்சுட்டான். எத்தனை மொழி? எல்லா மொழியும் செத்து போச்சு. அந்த செம்மொழிக்கு 18 தகுதி வேணுங்கிறான். அந்த 18 தகுதி இருக்கிற மொழி தமிழ் மொழி மட்டும்தாங்கிறான். சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 10 மொழியில 2, ஏன்னா இதை தமிழ் இதை போட்டாச்சு. இதுல நீங்க சொல்ற கதையில எங்ககிட்ட வேலையா நடக்காது. இதை சொல்லியாச்சு. தமிழ் மொழி சிறப்பு என்ன, ஏன் உலகமெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது இதுல போட்டாச்சு. இதுல தமிழ் வளர்ச்சி துறை இருக்கு. படிச்சு பாத்தீங்களா இல்லையா? ஐயா கணேசன் ஐயா என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க ஐயா. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ஐயா கணேசன் ஐயா கேக்குதுங்களா? மியூட் எடுத்துட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. தயாளன் ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வர்றீங்க. இருக்குங்க. ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ஐயா. கவனிச்சுட்டு எல்லாத்துக்கும் பொதுவா தான் பேசிட்டு இருக்கீங்க. அதான் கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். இது ஒரு அறிவு தான் இருக்கு. கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா.
கை பொம்மை வச்சிருந்தாக்கா ஏதோ சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பேச சொல்றேன் ஐயா. அதாவது உள்ள நுழையும் பொழுது வந்து நான் எப்பயும் அது ஒரு அந்த சிம்பிள் போடுறத வழக்கங்கய்யா. வந்துட்டேன் உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு அட்னன்ஸுக்காக போட்டிருந்தேங்கய்யா. நான் பேசுறதெல்லாம் புரியுதான்னு கேக்குறேன். உலகத்துக்கு புரியுதுங்கய்யா. இது இருதரப்பு 2 பேர் பக்கமும் நம்ம பார்த்துட்டு ஓ இதுவா விஷயம் தெரியாது எங்களுக்கு, அது தெரியாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பா இருக்கு, பயன்படுத்திக்கிறோங்கய்யா. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கும். இதுல என்ன பண்றேன்னா, விண்வெளிக்கு எப்படி போகணும்னு எழுதியாச்சு. விண்வெளிக்கு இப்படித்தான் போகணும்னு எழுதியாச்சு. சரிங்களா? இப்படிதான் போகணும். அந்த விண்வெளிக்கு வந்து யோக முறையும் பரிணாம அறிவியல் 2 சேர்ந்து மனிதனை வந்து மேற்கோள்களை குடியேற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த புத்தகம். இந்த மனித குலம் வந்து வேற்றுக்கோள்களவே குடியேற வேண்டும் என்பதற்காக தான் இறுதி இலக்கு. சரிங்களா? என்ன பீஜு? அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, இது புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சொல்லியிருக்கேன் பள்ளியில இதுதான், இந்த ஞானம் தான் வேணுங்கிறது. இந்த ஞானம் தான் நமக்கு தேவை. நீங்க அழகா சொன்னீங்க ஐயா, எங்க பள்ளியில வந்து பேசுங்கன்னு சொல்லி சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? அந்த ஞானத்தை புரிந்து காட்டித்தான் நீங்க அதை பேசியிருக்கீங்க. அந்த ஞானத்தை புரிஞ்சு காட்டித்தான் என்ன பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் நானா சொன்னேன் இல்லைங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் வந்துச்சு? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க மேல எனக்கு உண்மையால மிகப்பெரிய மரியாதை. இதுதாங்க தானா வர்றதுங்கிறது. என்னது? இதுதான் இந்த ஆச்சரியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பா இது பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர். அதாவது இந்த இப்ப ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம்ல பேசலாம். இன்னொன்னு என்ன பண்ணான்னா, பேசிட்டு அவங்க சார்பில் ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்து அந்த புத்தகத்தை எங்க அனுப்பி சொல்லலாம்? ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி சொல்லலாம். ஒரு கல்வியில ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்குது, அவங்க ஒரு லெட்டர் வச்சு அனுப்பலாம். இந்த புத்தகம் வந்து இவ்வளவு அறிவியல் இருக்கு, இதை நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு, நான் படிச்ச புத்தகத்தில் இந்த அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்ப சொல்லலாம். என்னது? அனுப்பிச்சா ஒரு மரியாதை இருக்கும். அப்படித்தானே? கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவுதான் நாம செய்ய முடியும். நான் அந்த பைபிள் ரெஃபரன்ஸ் சொன்னேங்க. அவங்க கிட்ட இந்த பைபிள்ல கூட இந்த ரெஃபரன்ஸ் இருக்குன்னு. அருமை அருமை அருமை. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாங்க அவங்க? என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அவங்க? அதாவது இந்த மாதிரி பைபிள்ல அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஞாபகம் வரல. 20:36 இந்த மாதிரி லூகாஸ் 20:36. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி நீரும் காத்துல மட்டும் வாழ்ற ஒரு ஏஞ்சல் குரூப் இருக்கு, அவங்களுக்கு வந்து மரணமே வராது அப்படின்னு சொல்லி பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படி சொன்னீங்க. அப்போ அந்த முறை தான் நம்மளும் கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெறும் நீரும் காத்துலயே வாழ்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து நோய்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. அது மட்டும் இல்ல, இது எவல்யூஷன் தியரி. அர்னால்ட் எஹரட் பத்தியும் அப்புறம் திருக்குறளோட 942 இதுவும் குறள்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு 15 நிமிஷம் மேல பேசினேன் அவங்க கிட்ட. அருமை அருமை. இதுதாங்க உருப்படியா நம்ம இந்த குழுவிலேயே உருப்படியானாலும் நீங்க ஒண்ணுதான். இந்த குழுவிலேயே என்ன செய்யணுமோ செஞ்சு, அது கல்வி கழகத்துல பேசிருக்கீங்க, எங்க பேசிருக்கீங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசிருக்கீங்க. இதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறது. 25 வருஷத்துல நான் செய்யாத வேலை நீங்க பண்ணிருக்கீங்க. 25 ஆண்டுல நான் எதிர்பார்க்காத செய்தியை நீங்கள் செய்திருக்கிறீங்க. இதுதான் நான் பண்றதுல 1000 பேர் இருக்கட்டும். நான் எத்தனையோ பேர்த்தை சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ பேர் சந்திச்சுக்கிறேன். ஆனால் நம்ம குழுவை சேர்ந்த ஒரு மாணவர் போய் அந்த அனுபவத்தை போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுறாரு, அந்த பிரின்சிபல் பேசுறாரு, டாபிக் பேசுறீங்க. இந்த மாதிரி ஏற்கனவே பைபிள்ல இருக்கு, அது இப்படி ஒரு கருத்து இருக்கு, அதை எடுத்து காமிச்சிருக்கிறீங்க, திருக்குறளையும் பேசியிருக்கிறீங்க. இந்த அடுத்தது இந்த புத்தகத்தை அவங்க அன்பளிப்பா கொடுக்க போறீங்க. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. படிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதாங்க நாம செய்யறோம். இப்பதான் நீங்க தான் இப்ப நான் சொல்ற பாருங்க, இந்த உருப்படியா இந்த 2 மாசத்துல அந்த உருப்படியான உரையால் நீங்க தான். சரியா? கை தட்டலாம். திருவாச்சந்தர் கேசவன் கேக்குதுங்க. கேக்குதுங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கேட்டுட்டு இருந்தேங்க. கல்வித்துறைக்கு போய் லைக் வந்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுத்திருக்காரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்து. இப்ப புரியுதாங்கிறேன். இப்பதான் அதுதான் கற்றாரே கற்றவரே காமுறுவர், கற்புள்ளா மூக்கரே முதுகாட்டில் காக்கை ஊக்கும் புணுன்னு அவனுக்கு எழுதி வச்சான். முதுகாட்டில் காக்கை ஊக்கும் பிணன். அதாவது கற்றாரே கற்றவரே காமுறுவர். யாரு படிச்சானோ, படிச்சவன் தான் படிச்சவன் புரிந்து கொள்ள முடியும். மற்றவன்லாம் பிணத்தை சாப்பிட்டு சமம் எழுதிட்டு போயிட்டார் திருவள்ளுவர். இது அவையார். பிணம் அழுகி போய் கிடக்கும். அந்த பிணம் அழுகி கிடந்தா யார் சாப்பிடுவாங்க? காக்கா தான் சாப்பிடும்.
என்ன கேசவன்? கேசவனுக்கு செய்தி போகல, அவர் போயிட்டாரு அவரு. சந்திராவுக்கு செய்தி போகுதா? போகுதுங்கய்யா. என்ன சொல்லன்னு புரியுதா? கற்றாரே கற்றவரே காமொருவர், கற்றாரை கற்றவரே காமொருவர், கற்பில்லா மூக்கரை மூக்கர் முகுப்பர், கற்பில்லா மூக்கரை மூக்கர் மூப்பர், முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம். பிணத்தை யார் சாப்பிடுவாங்கன்னு காக்கா தான் சாப்பிட்டு இருக்கோம். சரியா? இதுல என்ன கேட்டீங்கன்னா, அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை அறிவாளிகள் தான் புரிந்து கொள்ள முடியும். இது அறிவு சார்ந்த நிகழ்ச்சி தான். இது என்ன சார்ந்த நிகழ்ச்சி? இது அறிவு சார்ந்தது. கூட இன்னொன்னு என்ன வருது? அறிவு, ஆரோக்கியம். அறிவு சார்ந்த நிகழ்ச்சி கூட இன்னொன்னு என்ன வருது? அறிவு, அப்புறம் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல், அப்புறம் சாகாநிலை. சரி, அப்புறம் சாகாநிலை எதை அடிப்படையாக கொண்டது? விண்வெளி அடிப்படையாக கொண்டது. அது ரைட்டு. சுருக்கமா சொல்லுங்க. இப்ப பாத்தீங்களா, இப்ப நான் ஆரம்பிச்சதான் புரிய மாட்டேங்குது. அது உடல் சம்பந்தமான, அப்புறம் மனம் சம்பந்தமான, அப்புறம் சம்பந்தமானது. இப்படி சொன்னாதான் புரியுது இல்லையா? அப்ப அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த, இப்படி கொடலாம். அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த, வெற்றிடம் சார்ந்த, ஆன்மா சார்ந்த. அப்ப பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, இந்த மூணுமே இருக்கிற ஒரே தகுதி தமிழ் மொழி மட்டும்தான். மூணுமே இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். அப்போ ஒரு குழந்தைக்கு தாய்மொழி தமிழ், தாய்மொழி அவங்கவுங்க மொழின்னு படிச்சுக்கணும். அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து என்று வந்தால், என்னது எழுத்து என்று வருகின்ற பொழுது இலக்கண உச்சரிப்பு ஆணித்தரமானது, நுடிநாக்கில் பேசக்கூடியது, பல ஆயிரம் ஆண்டுகளாக இனிமை கருதி வாழ்ந்து வருவது. உலகத்தில் 2 மொழி தான் இருக்குது. ஒரு மொழி வாழ்ந்து வர்ற மொழி தமிழ் மொழி, அப்புறம் சீன மொழி. சீன மொழி யாரும் படிக்க முடியாது, இலக்கண தரம் கிடையாது, அல்ல சித்திரை எழுத்துக்கள், ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்படி இல்லை. காலத்துக்கு இந்த மாதிரி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் தமிழ். காலத்துக்கு இந்த மாதிரி புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அது புது புது அர்த்தங்களை தந்து கொண்டே இருக்கும். 2000 ஆண்டுக்கு முன்பாக திருவள்ளுவர் எழுதினார். இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்ப எழுதுறாரு? 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதினதை 2000 ஆண்டுக்கு பின்னாட தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நல்ல வேலை, ஒரு என்ஜினியர் கண்டுபிடிச்சார். இது யாரும் தமிழ்துறை வாத்தியார் கண்டுபிடிக்கல. யார் கண்டுபிடிக்கல? தமிழ்துறை வாத்தியார் தப்பா எழுதிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. 1000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரே தப்பா எழுதிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த கத்தனை ஒரே தப்பா எழுதிருக்குன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை. அது காரணம் வெள்ளைக்காரன் தான் காரணம். சரியா? அப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இது எதோட ஒத்து போகுது? ஜெர்மனி நாட்டில் இருக்கிற அர்னால்டோட ஒத்து போகுது. கரெக்டா பாக்குறப்ப, ஏன்னா இவர் கடுமையான நோயாளி. இவருக்கு அந்த பிரச்சனை வந்தங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் 92 கிலோ எடையிருந்து கெட்டு போய் மூட்டு விடி, முழங்கால் விடி, சக்கரை நோய், எல்லா 10 நோய் அவருக்கு வந்துருச்சு. விட்டா செத்து போயிடுவோம்டா. இந்த கல்வி, இந்த சிலபஸ், இந்த எக்ஸாமினேஷன், அதாவது இந்த மதிப்பெண் கல்வி வெள்ளைக்கார குமாஸ்த கல்வி முடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு, குமாஸ்த கல்வியை முடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்றாரு? அவரும் வெள்ளைக்காரன் கல்வி படிச்சவர் தான். நானும் பாஸ் மார்க் வாங்கினேன். நானும் பிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், பாஸ் மார்க் வாங்கினேன், எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு. நானும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எந்த பிரயோஜனம் இல்லைட்டாரு. அதாவது என்ஜினியரே பிரயோஜனம் பண்ணிட்டார். என்னது? தான் படித்த இன்ஜினியரிங் கல்வி என்ன சொல்றாரு? இது தப்புடாங்கிறாரு. தான் படிச்ச இன்ஜினியரிங் கல்வி தப்புடாங்கிறாரு. படிச்சுட்டு அது மட்டும் இல்ல, அரசு உத்தியோகத்துக்கு போறாரு. எங்க அரசாங்கத்துக்கு போறப்ப அங்க லஞ்சம் வருது. லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்காக, லஞ்சம்னா உங்களுக்கு தெரியும், கையூட்டு வருது, அதை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக பதவி விலகல் கடிதம் கொடுக்குறாரு. அரசாங்க உத்தியோகத்தை வேண்டான்னு சொன்ன ஒரே ஆள் என்னோட ஆசிரியர் தான். அரசாங்க உத்தியோகத்தை, பீச்சு நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க. அரசாங்க உத்தியோகத்தை வேண்டான்னு சொல்லி, எதுக்கு? லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறக்கா. லஞ்சம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். சொகுசு வாழ்க்கை வலுக்கட்டாயம் லஞ்சம் கொடுக்குறான். யார் கொடுக்குறாங்க? அந்த கமிஷன் இருக்கா இல்லையா, வாங்குறான். லஞ்சம் வலுக்கட்டாயம் லஞ்சம் கொடுக்குறான். அந்த லஞ்சத்தை லஞ்சம் மட்டுமல்ல, இந்த கல்வி முறையே தப்புடான்னு போயிட்டார். இந்த கல்வி முறை தப்பு. இந்த கல்வி லஞ்சத்தை உண்டாக்குறதுக்காக உண்டாக்கி இருக்காங்க. இதுல இன்னும் சொல்லப்பட கொச்சையா பேசலாம். ரொம்ப மோசமான கல்வி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்பதான் உணர்றாரு இது இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு விலகல் கடிதம் கொடுப்பது. தான் அரசாங்க உத்தியோகத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அரசாங்க உத்தியோகத்தை, அது இன்ஜினியரிங் வேற. என்னது? பொறியியல் துறையில வர உத்தியோகம் கிடைச்சிட்டு நீங்க விட்டுருவீங்களான்னு கேட்கறேன். இன்னைக்கு எத்தனை கோடி கொடுக்க லஞ்சம் தயார் இருக்கு. இன்னைக்கு ஒரு பொறியியல் கல்வியில அரசாங்க வேலை கிடைக்குதுன்னா 10 கோடி கொடுக்க தயாரா இருக்க. எத்தனை கோடி? 10 கோடி கொடுத்து இன்ஜினியர் ஆயிட்டோம்னு வச்சுக்க, எத்தனை கோடி சம்பாரிச்சுட்டு போலாம்? 500 கோடி கொண்டு போகலாம். எத்தனை கோடி?
500 கோடி. உண்மையா பொய்யுங்களா? உண்மையா பொய்யா? ஒரு எம்எல்ஏ வந்து 10 கோடி செலவு பண்றான் தொகுதிக்கு, அவன் வீட்டுக்கு போறப்ப எத்தனை எடுத்துட்டு போறானுங்க 5 வருஷத்துல? யோசிக்க வேண்டிய சமாச்சாரமா? ஏன்னா தமிழ் வளர்ச்சி துறைனா தமிழுக்கு என்ன தகுதி இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்ததெல்லாம் நம்ம செய்யணும். அதுதான் விஷயம். எல்லாம் யோசிக்க போற சமாச்சாரம். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. உடலுங்க வரப்ப மனம் தூய்மை அடையணும். மன தூய்மை இல்லாம நீங்க யாரும் செய்ய முடியாது. எந்த தூய்மையா மனத்துல இருக்கிற எல்லா அழுக்கும் கழட்டாம, நான் உங்களுக்கு எல்லா அழுக்கும் கழட்டாமல் அல்லது முயற்சி செய்யாமல் வெறுமனே நீங்க மருத்துவத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. வெறுமனே மருத்துவம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அப்ப மனதில் இருக்கிற உலகமே அழுக்கு அதை சார்ந்துதான் போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் 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 சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஹெல்த் 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 ஃபிட்னஸ் அப்படின்னு போயிட்டு நீங்க இருக்காங்க. நம்ம ஆங்கிலம் படிச்ச ஈஸியா ஹெல்த், சரி ஹிந்தி படிச்ச ஃபிட்னஸ் வருமான்னு கேட்கறேன். அதான் கேட்கறேன். ஹிந்தி படிச்ச ஃபிட்னஸ் வருமா? வராது. இங்கிலீஷ் படிச்ச ஃபிட்னஸ் வருமா? வராது. சமஸ்கிருதம் படிச்ச ஃபிட்னஸ், இந்தியாவில் இருக்கிற 15 மொழி இந்த கரன்சியில் அடிச்சிருக்காங்க, அந்த 16 மொழி படிச்ச ஃபிட்னஸ் வருமா? வருமான்னு கேட்கறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த செல்வத்தை எதை படிச்சா வரும்ங்கிறேன் நான். இப்ப நான் சொல்றேன், இந்த எதை படிச்சா வரும்? தமிழ் மொழி படிச்சாலும். உங்க தாய்மொழி என்ன? உங்க தாய்மொழி எதுவா இருக்கட்டும். 2வது மொழி என்ன படிக்கிறீங்க நீங்க? தமிழ். தமிழ் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன வருது இப்போ? ஆரோக்கியம் செல்வம். ஆரோக்கியம் வருது. கூட என்ன வருது? அறிவு. அறிவுனா அறிவு, உடல்னா அறிவு தான். அதுக்கப்புறம் என்ன வருது? மனம் வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். 3 வர்ற ஒரே மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. தமிழ் மொழி உலகத்தின் பொதுவான மொழி. உலகத்தின பொதுவான மொழி. ஏன்னா உலகத்துல 2 மொழி தான் நிக்குது. இப்போ 10 மொழியில எல்லா மொழியும் செத்து போச்சு. 10 மொழியில எல்லா மொழியும் செத்து போச்சு. ஹெப்ரேயம் போயிடுச்சு, சமஸ்கிருதம் போயிடுச்சு, எல்லாம் செத்து போன மொழி எல்லாம் போயிடுச்சு. 2 மொழி, மேண்ட்ரின் மொழியும் தமிழ் மொழி தான் இருக்கு. மேண்ட்ரின் மொழி தான் இலக்கணத்தரம் கிடையாது, சித்திரை எழுத்துக்கள். தமிழ் மொழி தான் மாறி 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 காலத்தால் வென்று நிற்கிறது. பல லட்சக்கணக்கான நூல்கள் உடையது. எல்லாம் ஓரமா வச்சுக்கேன். கடைசியில ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டேன் நாங்க. யாரு? தமிழர்கள் ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டாச்சு. திருப்பி கண்டுபிடிச்சாச்சு. திருப்பி கண்டுபிடிச்சு உலகத்துக்கே நாங்க பாடம் சொல்லி தரோம். உலகத்துக்கே நாங்க ஏன் சொல்றோம்னா, இந்த உலகமே எங்க நாடுங்கிற நாங்க. உலகமே நம் நாடு. ஆமா, உலகமே எது? உலகமே நம் நாடு. எங்க உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப உலக மக்கள் கெட்டு போனா யார் வருத்தப்படுவான்? மனிதன் தானே. மனிதன் தான். நான் தானே வருத்தப்படணும். ஒரு 10,000 பேர் எங்கேயோ ஒருத்தனால செத்து போயிட்டான். வடநாட்டில் ஒரு 10 பேர் ஏதோ விபத்து ஆகி போச்சு, வருத்தப்படுறேன். அமெரிக்காவில் ஒரு விபத்து ஆயிடுச்சு, வருத்தப்படுறேன். ஜெர்மன்ல ஒரு விபத்து ஆச்சு, வருத்தப்படுறேன். அண்டார்டிகால ஒரு 10 பேர் பணியில மூழ்கி செத்து போயிட்டா, நான் வருத்தப்படுறேன். ஏப்ப மனசு மட்டும் வருத்தப்படுதுன்னா, யாரு எந்த மனிதனும் தீமைப்பட்டால் வருத்தப்படுற மனசு மனிதன் தானே. அதுல என்ன வேறுபாடு என்ன இருக்குது? ஆகையினால தமிழர்கள் மிக நாகரிகத்துக்கு உயர்ந்தவர்கள். நாங்க இப்ப இல்ல, 2500 ஆண்டுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் சொன்ன முதல் மொழி தமிழ் மொழி தான். அதனாலதான் தமிழை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. தமிழை கண்டு தமிழ் படிக்கலைங்கிற வேறு. தமிழ் பிலாசபி படிச்சாங்கன்னா உலகத்துக்கே பொது நீதி வழங்கும். தமிழ் பிலாசபி படிச்சா யாருக்கு நீதி வழங்கும்? அதனாலதான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளும் இப்ப தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்தியாவில யாரும் தமிழ் படிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் தமிழ் அரசு பள்ளியில தமிழ்நாடு அரசு. தனியார் பள்ளிக்கு இப்போ வந்தது தானே. தனியார் பள்ளி வந்து ஒரு 30 வருஷம் இருக்குமா? அவ்வளவுதான் வந்தது. இப்ப எல்லா நாட்டிலையும் தாய்மொழி போயிடுச்சு. தாய்மொழியே கிடையாது. தமிழ்நாட்டுல 2 மொழி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழா இருக்கு. ஆக இந்த ஆரோக்கியம் தெரிகின்றத இன்னும் தமிழ் மக்களே இது புரிஞ்சுக்கல. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். தமிழர்களுக்கு இது புரியல. 30 வருஷமா சொல்றேன். ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி இந்த புத்தகம் இருக்கணும். ரேஷன் கார்டு உங்களுக்கு தெரியும். ரேஷன் கார்டு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. 2 கோடியே 10 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல 4 பேர் வச்சா கூட கணக்கு போட்டு கரெக்டா 8 லட்சம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி பேர். ஒரு ரேஷன் கார்டுக்கு தோராயமா 4 பேர் வச்சுக்கோம்னா 2 கோடிக்கு 2 8 கோடி பேர் கரெக்டா வருது. சரியா? அப்ப குறைஞ்சபட்சம் இந்த புத்தகம் ஒரு 10 லட்சம் காப்பியாவது தமிழ்நாடு பூரம் போயிருக்கணும். போய் சேரல. ஏன்னா இந்த என்னன்னு யாரும் உணரவே இல்லை. இது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான். எல்லா மேடையிலும் பேசியாச்சு. அது இன்னைக்கு என்ன பண்றோம்னா, அதே அறிவு என்ன சொல்லுதுங்கன்னா, மீடியாவை பயன்படுத்துறோம். எந்த மீடியாவை பயன்படுத்துறோம்?
இப்போ இந்த கூகுள் மீடியா பயன்படுத்துங்க அடுத்து நீங்க இப்போ எல்லா நாட்டுக்காரும் நீங்க வரீங்க, இப்போ தெரியும் இந்த தமிழ் மொழி அர்த்தம் என்னங்கிறது. இனிமேலாவது என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே நமக்கு இது வந்து எழுத்துக்கூட்டி படிக்கிற மொழி, இதுக்கு பள்ளிக்கூடம் போய் தமிழ் படிக்கணும் அவசியம் கிடையாது. பள்ளிக்கூடத்துல போய் என்ன படிக்கணும் அவசியம் கிடையாது. பள்ளிக்கூடத்துல போய் தமிழ் மொழி படிக்க அவசியம் கிடையாது. எழுத்துக்கூட்டி படிச்ச யாருமே எதை படிக்கலாம் இல்லையா? தமிழ் உச்சரிப்பு மட்டுமே. தமிழ் வளர்ச்சித்துறை எழுதியாச்சு இதுல. தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் 26வது 27 28 படிச்சு பாருங்க. தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் எப்படி இருக்குது, அது எப்படி நாகரிகம், அதான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பிறந்த குழந்தை தமிழ் உச்சரிப்பு மட்டுமே தெரிஞ்ச ஒரு குழந்தை. தமிழ் உச்சரிப்புன்னு உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18. தமிழ் உச்சரிப்பு மட்டுமே தெரிந்த ஒரு குழந்தை எந்த தமிழ் புத்தகத்தையும் எழுத்து கூட்டி படிச்சிடும். அதே ஆங்கில உச்சரிப்பு மட்டுமே தெரிந்த ஒரு குழந்தை ஆங்கிலத்தை எழுத்து கூட்டி படிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். அப்ப இலக்கணத்தரம் வாய்ந்தது, நுடிநாக்கில் பேசக்கூடியது, இலக்கணத்தரம் வாழ்ந்து வருது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இனிமை கருதி வாழ்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அது சாகா மொழியாக இருக்கிறது. இன்னைக்கு லைவ்ல இருக்கு. இன்னைக்கு 12 கோடி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் மொத்தம் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி, உலகத்துல ஒரு 4 கோடி, மொத்தம் 12 கோடி பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழுக்கு பிரச்சனைனா உலகத்துல எல்லாரும் எந்திரிச்சு சத்தம் போடுவாங்க, தமிழை கை வைக்காதேம்பா. புரியுதா? சரி, இப்ப நான் என்ன பண்ணேன்னா இதை கண்டுபிடிச்சாச்சு. இல்லையா, யாது முறை யாவருக்கு இது கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு அறிவு யாரு கொடுத்தான்னு ஜெர்மனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்ப ஜெர்மனிக்கார அறிவை நான் மதிக்க மாட்டேன். அதனால தான் நான் ஜெர்மனிக்கு போறேன். இப்ப ஜெர்மனிக்காரன் மட்டும் இல்ல அப்படின்னா, ஜெர்மனிக்காரன் மட்டும் அந்த அருணா டெக்ரேட் அவர் அந்த நாட்டுக்காரனுக்கு சொல்லியிருக்காரு, அந்த நாட்டுக்காரனுக்கு புரியல. அது 1920 பேசியிருக்காரு. 1910 அவர் சாகும் பொழுது 1920 ஏதோ ஒரு விபத்தில் அடிச்சு சேர்த்தாரு. அவர் அமெரிக்காவிலே கிடையாது. அவர் பிறந்ததெல்லாம் ஜெர்மனி, செட்டில் ஆனது அமெரிக்கா. அந்த 5ஆம் படத்தை எடுத்து படிச்சு பாருங்க, செட்டில் இந்த அமெரிக்கான்னு சொல்லியிருப்பான். பிறந்தது எங்க? ஜெர்மன்ல. அவர் கல்வி சொன்னது, போதிச்சது எல்லாம் வெறும் 50 வயசுல உயிர் வாழ்ந்திருக்காரு. வள்ளலாறு மாறித்தான். வள்ளலாறு 50 52 வயசு தான் அவர் வாழ்ந்தான். வள்ளலாறு வந்து 1825 பிறந்து 1875 அவரு மறையிறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா 1866 பிறக்கிறாரு. வள்ளலாறு மறைவதற்கு முன்னாடி ஒரு 6 ஆண்டுக்கு முன்னாடி இவர் பிறக்கிறாரு. அது விட்டுருங்க. அப்ப ஒரு குழந்தை தான் வச்சுக்குமே. வள்ளலாறு மறையிறப்ப இவர் அருணா டெக்ரேட் குழந்தை. அவரு தான் கண்டுபிடிக்கிறார். உண்மையாலுமே இந்த உடம்பு விண்வெளியோடு தொடர்பு வைக்கிறது. அதாவது வள்ளலாறு என்ன சொல்றாரோ, டாக்டர் அருணா டெக்ரேட் சொல்றாரு, இது உடம்பு விண்வெளி. வள்ளலாரும் விண்வெளி பத்தி பேசுறாரு. அருணா டெக்ரேட் எதை பத்தி பேசுறாரு? விண்வெளி பத்தி பேசுறாரு. விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கிறோன்னு சொல்றாரு. விண்வெளியிலிருந்து சக்தி உடம்பு எடுத்துக்கோன்ற அப்படின்னு யார் சொல்றாங்க ஜெர்மனியில? அர்னால்ட் ஹெர்டே. அவர் இல்லைன்னா தமிழுக்கும் அவருக்கான தொடர்பு தெரியாம போயிடும். இந்த 2 பேர் இல்லைன்னா வெங்கடேசன் கிடையாது. வெங்கடேசன் இல்லைன்னா இப்ப பேசுற ஆளு இனியன் யாரு? அவரும் இல்லை. புரியுதா? இப்ப சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம் பிஜி. அப்ப எங்க இருந்து? அதனால நான் ஜெர்மனிக்கு போனேன். ஜெர்மனியில் போய் எல்லாத்துக்கும் பேசியிருக்கேன். அவங்க நீ இதை படிச்சு அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜெர்மன் மொழி தான் தாய்மொழி. கூடுதலா ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு கூடுதலா தமிழ் மொழி படிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்ல தான் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு போய் பல 1000 கோடி ஒதுக்கி இருக்கான். 100 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கான். எத்தனை கோடி? 100 கோடி. உலகத்திலே அதிசயத்துல அதிசயம். 100 கோடி தமிழ் டிபார்ட்மெண்ட் மட்டும் நடத்தி தமிழ் துறை வச்சிருக்கான். அந்த தமிழ் துறையில தமிழ்துறை தலைவர் ஈவாவில் இருந்து தமிழ் துறை அந்த அம்மா 22 வருஷமா தமிழ் படிச்சுட்டு இருக்கு. அவருடைய கணவர் வந்து ஜான் லூக் சேவியர் பேர். ஜான் லூக் சேவியர். அவர் தான் செம்மொழி விருது பெற்றாரு 2010 செம்மொழி மாநாடு நடத்தினாங்க கோயம்புத்தூர்ல. நான் போய் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. அதுன்னு பார்த்துருக்கேன். இப்போ செம்மொழி அவார்டு, செம்மொழி இப்போ கூட 2022 10 லட்சம் ரூபாய், 10 லட்சமா 7.5 லட்சமா நினைக்கிறேன், அந்த பொற்கிளி கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கியிருக்காரு. ஏன்னா திருவாசகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு திருவாசகத்தை ஜெர்மனில மொழிபெற்றிருக்கிறது, பல நூல்கள் மொழிபெற்று. அவரை சந்திச்சு நேரில் பேசினேன். அவர் சொன்னாரு, ஐயா என்னால் பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டாரு. அது அப்படி இல்லைங்க ஐயா, அது உடல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியெடுக்கணும் ஐயா, சாப்பிட்ற அழுக்க அழிச்சிட்டு இயற்கை சக்தியில அவருக்கு நேரம் இல்லை. அதுக்கு பைபிள் படிக்கிறவர் தான் நேரம் இல்லை. நீங்க போய் இப்போ பிஜி சந்திச்சு பேசுற மாதிரி கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு அவங்க வந்த நோக்கம் வேற. அவங்க வந்து தமிழை எப்படி ஆராய்ச்சி பண்றது, எங்களுக்கு ஓலைச்சுவடி பயிற்சி கொடுத்தாங்க. எனக்கு அந்த ஓலைச்சுவடி எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையாலுமே
தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை பேர் வருவீங்களா நீங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்கும் தமிழ் பேசுறாங்களே தவிர தமிழ்ல வந்து படிக்கிறதுக்கும் அந்த ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு பாராட்டினாங்க அவங்க. உண்மையில நாங்க வந்து ஒரு 10 பேர் கூட வரமாட்டோம், நாங்க தான் வருவோம். போன வருஷம் நடத்தினாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுல நாங்க மட்டும் தான் வந்தோம். நாங்க என்ன பண்றோம், நெட்ல விளம்பரம் கொடுத்தோம். அப்ப என் பொண்ணு பார்த்தாங்க, அப்பா இந்த மாதிரி ஜெர்மன்ல இருந்து வர்றாங்கப்பா. உடனே சொன்னா அப்பவே பதிவு பண்ணு சொன்னேன். அப்பவே பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க வந்து அப்புறம் ஒருத்தருக்கு தான் பதிவு பண்ணியிருந்தேன், நானும் பதிவு பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் கேட்கும்போது யார் வேணா எத்தனை பேர் வரலாம், ஒரு அப்பாயின்மெண்ட்ல எத்தனை பேர் வரலான்ட்டாங்க. ஆடுறா போடுறா உடனே கிளம்பியாச்சு. அப்பவே பதிவாச்சு, போயாச்சு, வந்தாச்சு. அங்க போய் பார்த்ததான் தெரியுது உருப்படியான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இந்த ஓலைச்சுவடி பத்தி காமிச்சாங்க. ஓலைச்சுவடி எப்படி பாதுகாக்கிறோம், இந்த ஓலைச்சுவடி ஏன் அங்க விட பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சாங்க. -10 குடிகளை பண்ணிட்டு இருக்கிறான். பிரெஞ்சுக்காரரும் ஜெர்மனிக்காரரும் சேர்ந்துதான் இந்த மொழியை ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல டாப் மோஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனிக்காரன் தான். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா மொபைல் லேப் வச்சிருக்கான். ஜெர்மன்ல இருந்து கப்பல்ல கொண்டு வந்து இந்த லேப் இங்க இறக்கி ஹை குடிகளை வச்சு நம்ம ஓலைச்சுவடி எல்லாம் பாதுகாக்கிறாங்க. ஆனா ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. ரகசியத்தை எதை கண்டுபிடிக்க முடியல? சந்திரம்மா ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. கை பொம்மை வச்சிருக்கிறீங்க சந்திரம்மா, சொல்லுங்க. இல்ல அது வந்து அப்போ பீஜுக்கு இந்த கிளாப் போட்டது இந்த கை பொம்மை அடிச்சா அப்படி இருக்கா? அப்படியே இருக்குமா? அதான். ஓகே. அப்ப நாம என்ன பண்ண வேண்டும்னா, நம்ம வந்து தமிழ்ல நாம இருக்கிற இடத்துல எந்தெந்த ஆராய்ச்சி துறை இருக்குதோ அவங்கங்க ஒரு காப்பி அனுப்பிடுங்க. எல்லாருமே நீங்க விரும்பினா அனுப்பலாம். நீங்க விரும்பினா நம்ம நாடு முன்னேறட்டும், நம்ம தமிழ் துறை முன்னேறட்டும், நம்ம நாட்டுல இருக்கிற ஆராய்ச்சி துறை, இராணுவத்துறை முன்னேறட்டும், நம்ம நாட்டுல இஸ்ரோ துறை முன்னேறட்டும், இன்னும் எது எது இருக்குதோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அவன் விரும்பினா இப்ப ஒரே நிமிஷத்தை அவன் மொழி பெயர்த்துருவான். அவன் எந்த உலகத்தில் இருக்கிற 2000 மொழியில மொழிபெயர்க்கலாம். இது கூகுள் இப்படி வச்சான முடிஞ்சு போச்சு, மொழிபெயர்த்து படிச்சுட்டு. விஞ்ஞானம் தான் முக்கியம், அது மொழி என்ன பிரச்சனை? அதில் ஒண்ணுமே இல்லை. இப்போ மொழியில ஒன்றும் இல்லை, மொழியில அறிவியல் இருக்கதான் நான் கேட்கறான். இப்ப எந்த மொழியில அறிவியல் இல்லையே நான் சொல்ல வரேன். இந்த பரிணாம அறிவியல் கிடையாது. சும்மா கையில செல்லு கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, ராக்கெட் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சு, எல்லாம் ஆரோக்கியம் வந்துட்டோமா? நாகரீகத்துக்கு தான் முன்னேறிக்கிறோமே தவிர ஆரோக்கியத்தில் எங்க போயிட்டான்? பின்தங்கிட்டு. அப்ப அந்த பின்தங்கி இருக்கிறத நாகரிகத்தையே மாற்றக்கூடியதுதான் தமிழ். நாகரிகத்தையே மாற்றக்கூடியது தமிழ். இப்ப புரியுதா உங்களுக்கு? அருணாடகட் என்ன சொல்றாருன்னா பாருங்க, நாகரிகத்துக்கு அழிக்கக்கூடிய எழுதுறாரு. ஒரு இடத்துல எழுதுறாரு, டெஸ்ட்ரக்டிங் டயட் ஆஃப் சிவிலைசேஷன். அதாவது 100 பக்கம் படிச்சிடுறேன், 162ஆம் பக்கம். இதுல கிடையாது. இதுல எந்த புத்தகத்துல? மூக்கஸ்லெஸ் டயட் யாராவது வச்சிருக்கீங்களா? மூக்கஸ்லெஸ் டயட் கலெக்சிஸ் யாராவது வச்சிருக்கிறீங்களா கையில? நான் தமிழ்ல வச்சிருக்கேங்க. அது சின்ன சின்ன புத்தகமா இருக்குமே, காட்டுங்க பாக்கலாம். அது 10 20 பக்கம் 30 பக்கம் தான் இருக்குமே. அவதான் தமிழ்ல யாரு? அது கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கியிருப்பீங்க. எங்க இருந்து வாங்கியிருப்பீங்க? கோயம்புத்தூர்ல. இவர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. டாக்டர் இயற்கை மருத்துவம் வச்சிருக்காரு, அவர்கிட்ட தானே வாங்கினீங்க. கே சுப்பிரமணியம். பாருங்க, அது யாருன்னு பாருங்க, கையில வச்சிருக்கேன். கே சுப்பிரமணியம் தான் போட்டாரு. அது அந்த காப்பி எங்கிட்ட தான் இருக்குது. அது என்ன பண்ணாரு, 2 அந்த முக்கியமான சில 4 வரிகளை தான் போட்டிருக்காரு. அதுல ஒண்ணும் கிடையாது. தமிழ் மொழி யாரும் மொழிபெயர்ப்பு பண்ணல. அது வந்து அதுல இருக்கிற சில சிறப்பம்சம் தான் போற ஒரு சின்ன குறிப்பு மாதிரி, திரட்டு மாதிரி. அதுல என்ன செய்தி இருக்கு ஷார்ட். ஆமாங்க, அத குறிப்பு தான். யாரு அச்சிட்டு எழுதியிருக்காங்க? பவித்ரா இயற்கை மருத்துவமனையா? பாருங்க, இந்த பாக்குறேன். ஆமா, பவித்ரா இயற்கை மருத்துவமனை. இதெல்லாம் எப்படி இனியனுக்கு தெரியும் கேக்குறீங்க? நீங்க எங்க போனாலும் கார்னர் பண்ணுவ, எங்க போனாலும் ஆல்ரெடி பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்க நீங்க. அதைத்தான் ஏன் சொல்றேன். அப்புறம் எங்கேயே எனக்கு ஏன் வைத்தியம் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்க. புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஜெர்மன்ல ஒருத்தர் பேசினாரு, ஏன் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு அட்வான்ஸா போயாச்சியா அப்படின்ட்டு. நானு வாட்டர்ல தான் ஏன் நடக்குதுன்ட்டு. நானு இது அமெரிக்கால தான் எங்கிட்ட பாடம் எடுக்கிறேன். நான் சொன்னேன், அப்படியே நல்லாகலன்னு கேட்டேன். அதுதாங்க எனக்கு புரியல. அதுதான் தமிழ் சொன்னேன். தமிழ் தினம் பாடம் எடுத்தா உனக்கு புரியும். தினம் பாடம் எடுத்தா தான் ஏன் புரியுமே தவிர இல்லைன்னா புரியாது. அமெரிக்காக்காரன் நான் சொல்றேன். யார்கிட்ட சொல்றேன்? அமெரிக்காவில் டாப் சயின்டிஸ்ட் இல்ல,
அதாவது டாடா கன்ஸ்டிடன்சில ஒரு பதவியில் இருக்காரு. ஒரு $7,000 $8,000 பாடம் எடுத்திருக்காரு. அவரு வந்து என்னை தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. வெங்கடேசன் தியரி அப்படிதான் சொன்னேன். வெங்கடேசன் தியரி வந்து அவருக்கு 10 காப்பி அனுப்பிச்சு வச்சேன். நான் சொன்னேன் அருணாடகட் ஐயா, அருணாடகட் வந்து இறுதியானவர் அல்ல, அதுக்கப்புறம் யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கேள்வி. அருணாடகர் இருந்து எங்கேயாவது பசி தாகத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காரான்னு கேட்டேன். எதை கட்டுப்படுத்துறான்னு கேட்டா பசி தாகத்தை கட்டுப்படுத்திருக்காரா, ஜீரண நீரே சுரந்தாலே மரண நிச்சயம் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேட்டேன். ஐயா அருணாடகர் திறந்து வச்சாரு, அது அடிப்படை, அது போட்டாச்சு, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணியாச்சுன்னு சொன்னேன். ஓ கரெக்டுங்க. அருணாடகர் சொன்னது சில ஆளுகளுக்கு தான் பொருந்தும், இந்த கல்வி முறை உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தோம்னா அதுதாங்க கண்டுபிடிப்பு. அப்ப கரெக்ட். கொஞ்சம் தாமதமா தாங்க புரியும். இப்ப எனக்கு மட்டும் புரிஞ்சிருங்கிறீங்களா? நானும் மண்டையில போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுதான் கொஞ்சம் புரியுது. இன்னும் புரியுது நிறைய இருக்கு. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப நாம் பட்டை எங்க போனாலும் பட்டை, இப்ப இங்க இந்த பாடத்தை வெங்கடேசனுடைய பாடத்தை படிச்சவங்க பட்டை தீட்டப்பட்ட வைரமாகத்தான் வெளியே போகணும் தவிர ஒழுங்கடிச்ச மாதிரி போகக்கூடாது. எப்படி போகக்கூடாது? இருக்கிற அறிவும் இழந்துட்டு போயிடக்கூடாது. இருக்கிற அறிவும் சொல்லுங்க 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 பிஜு. இருக்கிற அறிவும் போயிடக்கூடாது, நம்ம பெட்டரா தான் ஆகணும். இப்ப புரியுதா? இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியும் பொழுதுதான் தெரியும் யார் என்ன. அதான் இந்த மாயில எல்லாம் மாயில தான் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் மாயை தான், எல்லாரும் மாயில உட்காந்துருக்குறாங்க. தமிழர்களுக்கு ஒண்ணுமே தெரியல கதை பேசிட்டு இருக்கிறாங்க. இந்தியா பூரா தமிழுக்கு ஒண்ணுமே தெரிய பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? தமிழர்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். தமிழுக்கு எல்லாம் தெரிஞ்ச வச்சிருக்கு. தமிழை யாரும் முறையை ஆராய்ச்சி பண்ணல, ரிசர்ச் பண்ணல. கடலுக்கு ஒரு 1000 ஆண்டுகள் போதையில் உட்காந்துட்டோம். 1000 ஆண்டுகள் எதில் உட்காந்துட்டோம்? இந்த வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அதை படிச்சுக்கிட்டு. எந்த திட்டம் தெரியுமா? அந்த ஓட்டு பொறுக்கிறான் பாருங்க, அந்த கட்சி அரசியல் நம்பி நாசமா போயிடுச்சு. முதல்ல கட்சி அரசியலை மாற்றணும். எந்த அரசியலை மாற்றணும்? வெள்ளைக்காரன் தான் கட்சி அரசியல் கொண்டு வந்தது. இன்னைக்கு ஜெர்மன்ல நேற்று தேர்தல் நடந்திருக்குது, ட்ரம்ப் வந்திருக்கிறான். அவன் ட்ரம்ப் 1008 குற்றம் அவர் மேல் இருக்குது. அப்போ பார்லிமெண்ட் உண்டியலிங் பண்ணணும். யாரு? ட்ரம்ப் என்ன பண்ணான்? பார்லிமெண்ட் உண்டியலிங் போட்டு நாசம் பண்ணணும். அவன் இன்னைக்கு யாரா உட்கார்ந்து இருக்கிறான்? பிரதமரா உட்காந்துருக்கிறான். இதே மாதிரி பிரதமர் மோடி மேல ஏகத்திட்ட கிரிமினல் குற்றம் இருக்குது. அவன் சொன்ன இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்ட்டான். அமெரிக்கா வரக்கூடாது. அப்புறம் வந்து பிரதமர் ஆயிட்டாவே அவனுக்கு பிசினஸ் போயிரும் இல்லையா? இப்ப எல்லாருமே இந்த அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நீதிமன்றத்தால் எச்சரிக்கப்பட்டவங்க. நீதிமன்றத்தில் எச்சரிக்கப்பட்டவங்க நல்லவனா வர முடியாதுன்னு குடகொலை முறை சொல்லுது. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுறவன், நீதிமன்றத்தில் எச்சரிக்கப்பட்டவன், கொலை செய்யாதவன். முக்கியம் என்ன செய்யாதவன்? கொலைக்கு காரணமா இருக்கக்கூடாது. கொலை செய்யறது வேற, கொலைக்கு காரணம் வேற. இப்ப என்ன விட்னஸ் என்னன்னா, கொலை யார் தூண்டியதுன்னு தான் கேட்பான். இவன் வந்து அம்பு தானே, அவன் இவன் பணம் கொடுத்துருப்பான், ஏமாந்துருப்பான். கொலைக்கு யாருன்னு கேட்பான். அதானே விட்னஸ் கேட்பான். கொலைக்கு இப்படியெல்லாம் கேட்டு இப்படி மாதிரி தூய்மையா இருக்கிறவன் தான் எதுக்கு வரணும்? நல்ல அதுக்கு தான் குடவோலை. இந்த குடவோலை முறை பற்றி வடநாட்டில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். வடநாட்டில் இருக்கிறவன், வடநாட்டு சமஸ்கிருதம் படிக்கிறவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அதுக்கான கல்வெட்டு இங்கே தான் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு இந்த குடவோலை முறை தான் சிறந்தது. அந்த இப்ப சென்ற 2024 நினைக்கிறேன், 2023 அந்த குடியரசு தின விழாக்கு இது போவாங்க. அந்த அணிவகுப்பு நடக்கும்ல, அதுல காமிச்சாங்க குடவோலை முறைன்னு என்னன்னு. நீங்க எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். குடவோலை முறையை உலகத்துக்கே சொன்னவன் தமிழர்கள் தான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தனிப்பட்ட முறையை கவனம் செலுத்துறாங்க எல்லாருமே. ஓ அப்படின்னா நல்லவர்கள் மட்டும்தான் நாட்டுல போட்டியிடணும். அதுல பாத்தீங்கன்னா 12 சரத்து இருக்கு. அதுல இன்னைக்கு போனாலும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டுல அந்த குடவோலை முறை, இன்னைக்கு அந்த குடவோலை முறை எச்சம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது தலைமை பூசாரி தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்க ஐயப்பன் கோயில் தலைமை பூசாரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இதே குடவோலை முறையை தான் கேரளாவில் பயன்படுத்துறாங்க. அங்கதான் வந்து நிற்குது. அப்ப எங்க இருக்குது? அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அது தலைமை சாந்தி, தலைமை பூசாரின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய தலைமை பூசாரியை தேர்ந்தெடுக்கணும்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு நான் சொல்லிடுற மாதிரிங்களேன். ஒரு குடத்துல 10 தலைமை பூசாரி, நல்ல தலைமை பூசாரி பேரை போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த 5 வயசு குழந்தை இருக்கிற ஒரு குழந்தைய கூட அந்த குடத்துல கை விட்டு எடுக்க சொல்லுவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மிக நல்லவர் இருப்பார் இல்லையா, அவரு கையில அவர் 70 வயசு 75 வயசு 80 வயசு இருக்கும். அவர் எடுத்து படிப்பாரு. உள்ளங்கை விரிச்சு காமிச்சுட்டு படிப்பேன். முதல்ல உள்ளங்கை விரிச்சு தான் காட்டணும். என் கையில் ஒன்றும் இல்லையும் பாரு. அந்த குழந்தை என்ன கை விட்டு எடுக்கும், அந்த குழந்தை எடுத்து அந்த பெரியவர் கையில் கொடுக்கும். அந்த பெரியவர் வாங்கி படிச்சுட்டு அந்த 10 பேர்த்துல அதுல யாரு வர்றாங்க அதுதான் தலைமை பூசாரி. அந்த 10 பேர் நான் மிக நல்லவங்க தான். அந்த 10 பேர் என்ன நல்லவங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க.
எந்த குற்றமும் இல்லாதவங்க. அந்த 10 பேர் எந்த குற்றமும் இல்லாதவங்க. அதுல ஒருத்தர் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? குழந்தை தேர்ந்தெடுக்குது. என்னது? குழந்தை. குழந்தை தேர்ந்தெடுத்தது யார் படிக்கிறாங்க? அங்க 80 வயசு இருக்க ஒரு பெரியவர் படிக்கிறாரு. அவரு வாங்கும்போது உள்ளங்கை விரிச்சு காமிச்சு கையில் 1 மில்லியன் காமிச்சிடுவாரு. இந்த குழந்தை கண்முன் எல்லாம் கண்முன்னா நடக்குது. அதை வாங்கி படிச்சு இவருன்னு அந்த இவரு தான் அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 9 பேர் அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அவங்க ஒழுங்கா அந்த 3 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கு ஒரு 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 காலம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதோட முடிஞ்சு. இதை வந்து எங்க பண்றாங்க? இன்னைக்கும் கேரளாவில் பண்றாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அதுதான் நடக்குது. இதே மாதிரிதான் செலவே இல்லாம இப்ப இந்தியாவில் பல லட்சம் கோடி செலவு பண்றாங்க. எத்தனை கோடி? பல லட்சம் கோடி. ஒரு தேர்தல் நடக்கணும்னா அது இடைத்தேர்தல் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, சொல்ற மாதிரி இருக்காது. ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்த அளவுக்கு செலவு பண்றாங்க. அந்த அளவுக்கு நாசம் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குடவோலை முறை இல்லாததான் காரணம். அப்ப குடவோலை முறையும் செய்முறை கல்வியும் உலகெங்கும் வர வேண்டும். தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகெங்கும் வர வேண்டும். அப்ப அடிப்படையிலே சரி செய்யப்பட வேண்டும். எதுல சரி செய்யப்படணும்? அடிப்படை. அப்ப நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? உலகத்துக்கே வழிகாட்டுற அளவுக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துக்கே நல்ல வேலை தமிழ் நமக்கு தாய்மொழியா இருந்திருக்குது. நல்ல வேலை நமக்கு வந்து 2000 ஆண்டுகள 10,000 ஆண்டுகள் இலக்கியம் இருக்கிற மொழி. இதுல படிச்சுக்கிட்டு நாம வந்து உலகத்துக்கு சொல்லி போறோம். நல்ல வேலை தமிழ்ல இருந்த காட்டிட்டு ஆட்சியை தவிர தமிழ் மொழியில் எல்லாமே வேற மொழியில கண்டுபிடிச்சிருந்தா இன்னார் அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்? வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்? இதே ஒரு சூத்திரத்தை எவனாச்சும் கண்டுபிடிச்சிருந்தா அமெரிக்காரன் கண்டுபிடிச்சிருந்தா அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஜெர்மனுக்காரன் கண்டுபிடிச்சா வியாபாரம். இதை தமிழ்ல கண்டுபிடிச்சிருக்க இதை வியாபாரம் கிடையாது, கல்வின்ட்டான். புத்தகத்தை வாங்கி படிச்சு நீங்களே பண்ணிக்கங்க. புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு நீங்க அதானே சொல்றேன். புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கங்க, நீங்களே பண்ணிக்கங்க. 4000 வீடியோ போட்டாச்சு, நீங்களே பண்ணிக்கங்க. இப்ப விவாதம் பண்றது பூரா தனி சேனல் போட்டு நீங்களே பண்ணிக்கங்கிறேன். இதுல இனியனுக்கு பங்கே கிடையாது. புத்தகம் என்றதும் கிடையாது. நான் படித்ததை, நான் இன்புற்றதை பிறருக்கு சொல்லித் தருவதற்கு ஒரே எண்ணத்தினாலதான் யான் பெற்ற இன்பம் பெருக அப்படிங்கிற திருமணத்தில் இருக்குது. அதை படிச்சுங்கிறத எனக்கு சொல்லித்தரேன். எங்கிட்ட இனியன் தனிப்பட்ட முறையில வாத்தியார் வேணா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். தனிப்பட்ட முறையில இனியன் வாத்தியார் வேணா என்ன கொடுக்கணும்? என்ன பிஜி இனியன் நேரடியா பேசணும். இனியன் கிட்ட வந்து 6 மாசம் கத்துக்கணும்னா இனியன் சொல்ற பீஸுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சும்மா நீங்க கத்துக்கிறீங்க, அது வேற. இதுல எங்கிட்ட இனியன் பணம் கொடுத்து கத்துக்கிற யாராவது இருக்கிறீங்களா? பிஜி கிட்ட பணம் கொடுத்து கத்துக்காரு. இனியன் கிட்ட வந்து 10,000 20,000 கொடுத்த பணம் யாராவது இருக்கு? எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 3000 ரூபாய். அது வந்து சும்மா 1 மாசத்துக்கு மட்டும்தான். என்னது? கவனிக்கிறதுக்கு. 1 மாசம் கவனிக்கிறதுக்கு. 1 மாசம் கவனிக்கிறதுக்கு மட்டும்தான். நன்கொடை தான் கொடுத்துருக்கீங்க. என்னது? நன்கொடை. என்கிட்ட இப்ப நான் முதல்ல 10 லட்சம் வச்சிருந்தேன், 3 லட்சம் வச்சிருந்தேன், 1 லட்சம் வச்சிருந்தேன். இப்ப என்ன 15,000 வச்சிருக்கேன். 15,000 $150 வச்சிருக்கேன். $150 கொடுத்து கத்துருக்கு 2-3 பேர் தான் இருக்காங்க. யாரு? பிஜி கத்துக்கிட்டு இருக்காரு. அது போக சிங்கப்பூர்ல இருக்கிற அவர் கத்துட்டு இருக்காரு. இன்னொரு தினேஷ்குமார் ஒருத்தர் கத்துக்கிட்டு இருக்காரு. 15,000 கொடுத்து கத்துட்டு இருக்கிறவர். மற்ற யாரும் கத்துக்கல. சரியா? இனியன் சொல்றபடி நடக்கிறவங்க 2-3 பேர் தான். ஏன்னா எங்கிட்ட நேரடியா அவங்க தொடர்பு வச்சுக்கிறாங்க, நேரடியா ப்ராஜெக்ட் பண்றாங்க, நேரடியா உங்களை கண்காணிக்கணும். ப்ராஜெக்ட் கொடுக்குறதானே கண்காணிக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். அவர் ஸ்டூடெண்ட். அவர் கரெக்டா டிசைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்க சும்மா நன்கொடையாளர். அவ்வளவு. நீங்க நன்கொடை தான் கொடுத்துருக்கீங்க. நேரடியாக நீங்க கவனிக்கிறீங்களா? இல்ல. நேரடியாக உங்களுக்கு சொல்லி தரேன் எதுவும் இல்லையே. ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? அதுவும் இல்லை. எதுவும் இல்லை. நீங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க, முன்னேறி இருக்கிறீங்க. இது உங்களுக்கு மலிவு தானே உங்களுக்கு. இப்ப நீங்க இதை வந்து இப்ப நீங்க இந்த வகுப்புல வரலாலும் கூட நீங்க எதை பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும்? புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சு கொள்ள முடியும். புத்தகம் என்றது கிடையாது. நீங்க எங்க விஜயபுரம் வாங்கி இதை படிச்சு நீங்க முன்னேறிடலாம். என்னுடைய வீடியோ 4000 வீடியோ இருக்கு. இப்ப பேசுற வீடியோ எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க பிறகு சொல்லி தரலாம். அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில தேர்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? எல்லா தியாகம் பண்ணியாச்சு. இனிமேலும் தியாகம் பண்ணிட்டு தான் இருப்பான். இதுதான் எங்க வேலை. ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதைத்தான், வெங்கடேசன் என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பாடு பண்ணிட்டு. இது என்னோட புத்தகம் கிடையாது. இது விற்கிறனால எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா இந்த ராயல்ட்டி எனக்கா வரப்போகுது. இதுக்கு ராயல்ட்டி எங்க போகும்? இந்த ஒரு புத்தகத்தை ராயல்ட்டி எங்க போகும்? அவன் நாட்டுக்கு போயிடும், அவங்க குடும்பத்துக்கு போயிடும். அது அவன் கொடுக்கறது இல்லை. அந்த விஜய பதிப்புக்கு அவன் இந்த ராயல்ட்டியை கொடுக்காம வச்சிருக்கான். யாருக்கு? வெங்கடேசன் குடும்பத்துக்கு அனுப்பாம வச்சிருக்கான். திருட்டு பையன். வெங்கடேசன் பையனை சந்திச்சு பேசினேன், கண்ணன் சந்திச்சு பேசினேன். வெங்கடேசனுடைய பையன் கண்ணன் ஒருத்தன், அவனை சந்திச்சு பேசினேன். எப்ப ஏதாவது
இந்த மாதிரி புத்தகம் போட்டிருக்கிறீங்களா, ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்களா, ராயல்ட்டி வர என்னங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கிறான். ராயல்ட்டி இப்படித்தான் அந்த பிரஸ்காரன் இருக்கான். அவனை வந்து ஆங்கிலத்துல போட சொல்லி 10 வருஷம் ஆச்சு. 2017லயே ஆங்கிலத்துல போட சொன்னீங்க. 2025 தானே. அதுல ஒரு 3, இதுல ஒரு 5, 8 வருஷமா ஆங்கிலத்துல போடாம வச்சிருக்கிறான். நானும் நான் கூட 1000 தடவை கேட்டிருக்கிறேன் ஐயா. ஏன் செய்ய ஆங்கிலத்திலே மாட்டேங்கிறான்? தமிழ் ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? அக்கறை இல்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னா தெலுங்கு வேணும், ஆங்கிலம் ரெண்டும் வேணும்னு சொல்லி இருக்கிறேன் அவருக்கு. அவர் இன்னும் இந்த 10,000 இந்த காப்பி இந்த இருந்தா இந்த பதிலே போடுறேன்றாரு. இந்த பதில் எனக்கு 8 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பதில எத்தனை வருஷமா சொல்றான்? 10,000 காப்பி வேணும்னு சொல்லுங்க, போட்டு கொடுக்குறேன்றான். 10,000 வாங்கி நான் என்ன பண்றது? அவரு போட்டாக்கா வித்துடும். அது அவர் போடணும், முன்ன ஏன் முயற்சி பண்ணணும் ஏன் அவரு. அக்கறை இல்லை? அதான் அக்கறை இல்ல அவனுக்கு. இது லாபம் சம்பளம்னு அவசியம் கிடையாது. அவன் 10,000 புத்தகம் அடிக்கிறான். இது ஒரு காப்பி புலப்பிலும் ஒரு காப்பி வச்சிருக்கிறான், போயிட்டு இருக்குது. அவனுக்கு அக்கறை இல்லைங்கிற நான். தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்த புத்தகம் அவன் படிச்சிருக்க. இந்த புத்தகத்தை படிச்சிருக்க கூட மாட்டான், படிச்சிருக்கவே மாட்டான், படிச்சிருக்க கூட மாட்டான். வெங்கடேசன் பேசிருக்க. காப்பி ரைட்டா அவங்க கொடுத்துட்டாங்க. காப்பி ரைட்டு வெக்கக்கேடு கொடுத்தாச்சு, போச்சு எல்லாமே. இனி அதெல்லாம் பண்ண முடியாது. ஜாட்சிபி வந்தாச்சு, நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆங்கிலத்துல அச்சடிச்சு குடின்னு சொல்லி 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க எப்ப கேட்டீங்க? இப்ப கேட்டிருக்கீங்க, நேத்து கேட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். நான் 10 வருஷமா கேட்கறேன். எத்தனை வருஷமா? 6 மாசம் ஆச்சு ஐயா கேட்டு. நான் கேட்டு 10 வருஷமா ஆச்சுங்கிறேன். 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேங்கிறேன். செய்ய மாட்டான். நீங்க கேட்டது எனக்கு தெரியாது. நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் அதான் அப்போ நான் கேட்கும் போது நீங்க கேட்டிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவையானது இங்க தெலுங்கு வேணும்ட்டு நான் கேட்டேன். தெலுங்கு, நான் இங்கிலீஷ் ஏற்கனவே ரெண்டும் கொடுங்க சொல்லியிருக்கேன் அப்படி. இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆங்கிலத்துல வேணுங்க, ஆங்கிலத்துல வேணும் கேளுங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாத்திலும் சொல்லியிருக்கேன். ஆங்கிலத்துல வேணும் அப்படின்னு சும்மாவாவது கேள்வி கேளுங்க, உங்க தாய்மொழியில் வேணும் அப்படின்னு சும்மாவது கேள்விகள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். நீங்க தெலுங்குல வேணும்னு நாங்க சொல்லித்தான் நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க படிச்சுன்னே புரிஞ்சுட்டீங்களா நீங்க? இல்ல, இங்க இருக்கிற தெலுங்கு ஜனங்களுக்கு இப்போ நான் தமிழ் படிச்சுவேன், அதனால இது படிச்சிடுறேன். தெலுங்குக்காரர் கொடுக்கணும்னாக்க தமிழ் தெரியாது இல்லையா அவங்களுக்கு, அதனால தெலுங்குல வேணும்னு கேட்டேன். இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி இருந்து வந்துச்சு சொல்லுங்க? இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க? இத படிச்சு காட்டி உண்மை இருந்தது இல்லையா? இத படிச்சு ஆமா உண்மை ஐயா. உண்மை இருந்தது. அதனால இனியன் யார்கிட்ட படிச்சீங்க? இனியன் தானே படிச்சீங்க, வேற யார்கிட்ட போய் படிச்சீங்க? ஆமா, உங்ககிட்ட தான். காட்பாடியில வந்து ஜாயின் காட்பாடியில பண்ணேன். 2 மணி நேரம், வெறும் 1 மணி நேரம் கிளாஸ் தான். எத்தனை கிளாஸ்? வெறும் 1 மணி நேரம் பூத்தி வந்துருச்சு. 1 மணி நேரம் தான் பேசினீங்க. 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசி 3 பேர் வந்திருந்தீங்க, அவ்வளவுதானே நடந்தது. அப்புறம் நீங்க போய் பயிற்சி பண்ணீங்க. ஆமா நீங்க 6 மாசம் என்ன பண்ணீங்க எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு எதுவுமே தெரியும். புத்தகம் வாங்கினீங்க 1000 2000 எவ்வளவு ஃபீஸ் வச்சிருந்தேன்? 1500 2000? 2000. 2000 ரூபா வந்து எத்தனை பேர் வந்திருந்தீங்க? 3 பேரு. 3 பேத்துக்கு பணம் கொடுத்தீங்க இல்லையா? ஆமா ஐயா. 6000 ரூபா கொடுத்துட்டு கத்துட்டு போயிட்டீங்க. கத்துட்டு போய் என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா போச்சு. இப்பதான் உங்க நேர்ல சந்திச்சு பேசுறான் இல்லையா? நேர்ல சந்திச்சு நேரடி இப்ப பேசுறது. குரூப்ல பதிவு போட்டே இருந்தேன் ஐயா. அப்ப இருந்து அதுதான் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நீங்க முன்னேறி நல்லானது போறது, நல்லானதுக்கு அப்புறம் எங்கிட்ட பேசுறீங்க. அதான் நடந்தது. அதான் நடந்தது. இப்ப நேர்ல இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வாய்ப்பு, புரியுதா? இதெல்லாம் வந்து 25 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகையினால இப்ப நீங்க கூகுள் மீட் ஆப்ல வரல, நீங்க இப்ப வந்துருக்கீங்க, அதனால வர்றோம். அதனால வர்றாங்க. இதுல எங்கிட்ட கத்துக்கிட்ட யாரும் வரல. இப்ப நீ எல்லாரும் புது ஆளுக்கு தான். இதுல எல்லாரும் உங்களை தவிர எல்லாரும் புது ஆளுக்கு. பாருங்க, நம்ம படிச்சு யாராவது இருக்கான்னு பாருங்க, ஒருத்தரும் இல்ல. காட்பாடியில மட்டும் 18 பேருக்கு பயிற்சி கொடுத்தேன். காட்பாடி 18 16 பேருக்கு 3 நாள் தங்கி இருந்தேன் அவர் வீட்டுல. கிட்டத்தட்ட 18 19 ஒருத்தருமே இதுல இல்லையே. அதுல எல்லாத்துக்கும் செய்தி அனுப்பிச்சாச்சு. எல்லாத்துக்கும் காட்பாடியில படிச்சவங்க, சென்னையில படிச்சு கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 200 பேத்துக்கு மேல கொடுத்தாங்க. ஒருத்தர் இதுல கிடையாது, யாருமே இதுல கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் வந்துகிட்டு இருக்கிறீங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு, எப்படியாவது தெலுங்கானாவுக்கு என்ன, தெலுங்கானாவா ஆந்திராவில் இருக்கிறீங்க? தெலுங்கானால இருக்கிறீங்க. ஆந்திராக்காரனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்போ உங்க சொல்றேன், ஆந்திரால வகுப்பெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வந்து பேசுறேன் வேற சொல்லிட்டு இருக்கிறேன். கடந்த 1 வருஷமா ஆந்திரால பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இது ஆந்திரா சொசைட்டில ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க இன்னும் அது பதிலே வரல. அதுக்கு என்ன வரல? ஜனங்களை நம்ம சேர்க்கணும் இல்லையா? நம்ம சொல்லிட்டு சும்மா வந்துட்டு நீங்க போன வேஸ்ட் இல்லையா? முயற்சி பண்ணுங்க. என்ன முயற்சி பண்ணிருக்கேங்கிறேன். நான் என்ன முயற்சி பண்ணிருக்கேன்னு கேட்கறேன். ஆந்திராவில இந்த புத்தகத்தை தெலுங்குல நகல் எடுத்துருங்க, அது போட்டோ எடுங்க, 1 நிமிஷத்துல ஜாட்சிபில பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு ஆளு கொண்டே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவன் ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? இதை வந்து அப்படியே போட்டோ லென்ஸ்ல எடுக்க, எடுத்து 220 ஸ்னாப் இருக்குது, அப்படியே தெலுங்குல வந்து தெலுங்குல வந்துடும்.
உங்களுக்கு தெலுங்குல எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு. 5 நிமிஷம் இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க தெலுங்குல மொழிபெயர்த்தரலாம். அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். யாரையும் கேட்க தேவையில்லை. யாரையும் அவனையே தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நகல் எடுங்க, 1,00,000 பேத்துக்கு இலவசம் அனுப்புங்க. அதான் செய்யலையா? அதை செய்யறது விட்டு அறிவியலை பயன்படுத்த விட்டு போட்டு அவனை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் என்னைக்கும் செய்ய போறதில்ல. யாரு? அந்த விஜய பதிப்பக என்னைக்கும் செய்ய மாட்டான். என்னைக்கும் செய்ய மாட்டான். இப்ப புரியுதா? என்ன பண்ணலாம்? நம்மளே பப்ளிஷ் பண்ணலாம்ல. இந்த புத்தி அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னா, இது ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா 8 மொழியில மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து கொரிய மொழியில மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். தமிழ்ல அப்படியே காப்பி எல்லாம் பிடிஎஃப் டபிள்யூ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, டபிள்யூ வேர்ட்ஸ் ஆஃபீஸ்ல போட்டு வச்சிருக்கேன். எந்த மொழியில வேண்டாலும் அனுப்பிச்சிருவேன் நான். இப்ப நீங்க கேளுங்க, எந்த மொழியில் வேணும் உங்களுக்கு கேளுங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. 230 பக்கத்தையும் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல வேணும் அனுப்பிட்டா உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன். பாத்திருக்கீங்களா இல்லையா? ஏற்கனவே இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருக்கேன். யாராவது எங்கிட்ட பாத்துருக்கீங்களா? இங்கிலீஷ்ல வேணும் இப்ப அனுப்பிட்டேன் உங்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. நீங்க பாருங்க, யாருக்கு பிஜிக்கு அனுப்புறேன் பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. 230 இங்கிலீஷ் நீங்க அனுப்பியிருந்தீங்க முதல்ல குரூப்ல போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க அதவே இந்த தெலுங்குக்காரனுக்கு கொடுக்கலாம், அதவே கன்னடத்துக்காரன் கொடுக்கலாம், அதவே மலையாளத்துக்காரன் கொடுக்கலாம் இல்லையா? அவனை 2வது மொழி இங்கிலீஷ் படிக்கணும் இல்லையா? அவன் கேரளாவில் 2வது மொழி இங்கிலீஷ் படிக்கணும், இந்த 2வது மொழி இங்கிலீஷ் படிக்கணும் இல்லையா? படிக்கிறாங்க. அது அனுப்புங்க. மலையாளத்துல இருந்தா தானே பிரச்சனை உங்களுக்கு. இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், நீங்க படிக்கிறாரு அனுப்புங்க. வேணும்னா மலையாளத்தை மொழிபெயர்த்து தர்றேன். வேணும்னா இன்னைக்கு உலகம் சுருங்கிருச்சு. சிம்பிள், உலகம் சுருங்கிருச்சு. இப்ப ஒரே மணி நேரம் தான் இது உட்கார்ந்தோம்னா என்ன ஒரு 2 நாள் செலவாகும். கரெக்டா ஒவ்வொரு பேப்பர் எடுத்து அப்படியே லென்ஸ்ல போட்டு கரெக்ட் பண்ணி மேக்சிமம் 98 விழுக்காடு கரெக்ட் பண்ணி நான் விட அந்த காப்பி அனுப்புறேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. நீங்க யாருக்கு வேணா இலவசமா கொடுங்க. இலவசமா பதில் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? மணி 7 ஆச்சு. 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். இவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டி இருக்குதுங்க ஐயா. தெலுங்குல இருந்து அனுப்புங்க ஐயா எனக்கு. நீங்க பண்ணுங்க ஐயா. நீங்க இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால நீங்க பண்ணுங்க. நான் இருக்கிற ஒரு பக்கம், நீங்க உங்களுக்கு என்ன வேலை பண்ணுங்க. அதுதான் ஆசிரியர் வேலை. ஆசிரியர் சொல்றதை செய்யறவரை இங்க வரணும். ஆசிரியர் சொல்றதை நீங்கள் செய்ய வேண்டும். இப்பதான் கரெக்டா வர்றீங்க. நான் சொல்றதை நீங்க செய்யுங்கிற அதுக்கு பதில் சொல்லுங்க. பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒரு பக்கத்தை முதல் பக்கத்தை எடுத்துட்டு அதை மட்டும் என்ன பண்றீங்க, போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து அப்படியே கூகுள் லென்ஸ் போங்க. அப்படியே என்ன மொழியில மொழி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க. முதல் பக்கத்தை மட்டும் அனுப்பு. யார் இன்னைக்கு முதல் பக்கத்தை அனுப்புறீங்க? முயற்சி பண்ணலாம் ஐயா. இதுதான் வாயில வரணும். அதாவது பரீட்சை எழுதுறது நானே, அதே பாடம் சொல்லி கொடுக்கறது நானே, தேர்வு எழுதுறது நானேவா? பிஜி பாடம் நடத்துறது நானே தான், பரீட்சை எழுதுறது நானே தான். உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கறேன். என்ன சந்திரா அம்மையார் சொல்லுங்க. எங்களுக்கு பிராக்டிகலா கொண்டு வரணும்னா மத்தவங்க கிட்ட பரப்பணும். ரொம்ப சிம்பிள். அது எப்படி எளிமைப்படுத்தலாம் சொல்லுங்க. சந்திரம்மா அந்த கை பொம்மை எடுத்துட்டாங்க. ஓகே, அதான் ஏதோ சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்ப இந்த புத்தகத்தை இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சு, ரொம்ப எளிமையாச்சு. நீங்க முதல்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுல அவர் உட்காந்துருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு நகல் அனுப்பு. எல்லாரையும் வந்து இதுக்கு அனுப்பிடுங்க. இதுக்கு அந்த இஸ்ரோ தலைவருக்கு அனுப்புங்க. அவர் அடிச்சாருன்னா நாம எங்கேயோ போய் ஜெர்மன் நல்லா இருக்கட்டும், ரஷ்யா நல்லா இருக்கட்டும், நான் போய் இடியன் முயற்சி பண்றதுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னுடைய கொள்கை வந்து தமிழர்களோட கொள்கை வந்து யாதும் முறை யாவரும் கேளீர், உலகம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நாங்க. இப்ப கரெக்டா என்ன வந்துட்டாருன்னா, இந்த நேரத்துல இஸ்ரோ தலைவர் தமிழர் வந்தங்காட்டி நான் அந்த முயற்சி பண்றேன். வேற ஒருத்தர் வந்திருந்தா முயற்சியை பண்ண மாட்டேன் நான். வேற ஒருத்தர் வந்தானா ஒரு இந்திய தெலுங்குக்காரனோ அல்லது வந்து ஒரு மலையாளியோ வந்து அவருக்கு என்ன தெரிய போகுது? தமிழ் சொன்னா அவருக்கு என்ன புரிய போகுது? ஒன்றும் புரிய போறேன். தமிழ்ல தான் இருக்கு எல்லாமே. என்னதான் இருக்கு? ஒரு இந்திக்காரன் வந்தா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுல இலக்கணம் இல்லை, இலக்கியம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை, நாகரிகம் இல்லை.
எதுவுமே இல்லாம ஒரு காட்டு மிராண்டி மொழி தான் அந்த இந்தி மொழி. அதை வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது என்ன அர்த்தம்? அதுல என்ன இருக்கு? அறிவு இருக்குதா? ஆரோக்கியம் இருக்குதா? ஆன்மா இருக்குதா? அது யாருடைய மொழி? இதெல்லாம் இருக்கு இல்லையா? எல்லா மொழியும் மதிக்கக்கூடியதுதான். அறிவியல் இருக்கான்னு கேட்கணும், ஆன்மா இருக்கான்னு கேட்கணும், மனம் இருக்கான்னு கேட்கணும், ஆரோக்கியம் இருக்கான்னு கேட்கணும். இதெல்லாம் இருந்தா தான் 16 தகுதி இருக்கான்னு பார்க்கணும். சும்மா ஜங்கு ஜங்குன்னு குதிக்க கூடாது. சும்மா ஜங்கு ஜங்குன்னு ஒரு மனிதன் படிச்சானா, அது ஒரு மொழியை படிச்சானா அவனுக்கு அறிவு வரணும், ஒரு மொழியை படிச்சானா ஆரோக்கியம் வரணும், ஒரு மொழியை படிச்சானா ஆன்மா வரணும். 3 வர ஒரே மொழி தமிழ் மொழி தாங்கிறேன் நான். இதுதான் வள்ளலார் சொன்னாரு, இதுதான் திருமூலர் சொல்றாங்க, இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ரஜினிஷுக்கு கூட தெரியும். எந்த ரஜினிஷு? ஓசோ ரஜினிஷன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஓசோ ரஜினிஷன் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க ஆமாங்க. அவரு திருக்குறளை படிச்சுட்டு, இது யாரும் சொன்னாங்க என்கிட்ட, யாரோ சொன்னாங்க என்கிட்ட, திருக்குறளை படிச்சுட்டு இந்த நாட்டுக்கு புத்தி சொல்லுங்கிற அவசியம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த நாட்டுக்கு திருக்குறளை படிச்சுட்டு அந்த ஏதோ ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துடுறதாக செய்தி எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ வந்து சில புத்தகங்கள் அங்கே வைக்கிறாங்க. இந்த புத்தகத்தை பார்த்துட்டு தமிழ் மொழியில இருக்கிற அந்த திருக்குறளை இந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது படிச்சு பார்த்துட்டு, இந்த மொழி யார் பிரிண்ட் அடிச்சாங்க, என்ன இந்த மொழிக்காரனுக்கு எந்த அறிவுரையும் சொல்ல தேவையில்லைன்ட்டார். எந்தது திருக்குறள் இருக்கிறதப்ப இது எல்லாமே சொன்னார். யார் சொன்னீங்க? வெரி குட். அதுதான் யாரோ சொன்னாங்க, யாரோ. அதுதாங்க உங்களுக்கு இந்த புத்தி வேலை செய்த ஐயா. அதுதான் எப்பவோ சொன்னது. நீங்க இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த ஆளு வந்து அமெரிக்காவை ஒரு கலை கலக்கினாள், இது உலகத்தையும் ஒரு கலை கலக்கினாள். எது ஒரு கலக்கு? அது என்னமோ இருக்கட்டும், 1008 இருக்கட்டும். திருக்குறளை படித்து விட்டு இந்த நாட்டுக்காரனுக்கு புத்தி சொல்ல தேவையில்லைன்னு சொல்ல, அதையேதான் காந்தியடிகளும் படிச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு தெரியுங்களா? எப்படி இந்த காந்தியடிகள் படிச்சுக்கிட்டு திருக்குறளை படிச்சுக்கிட்டு அடுத்த இதா இருந்ததுன்னா எனக்கு வாய்ப்பு இருக்குமானால் நான் தமிழ்நாட்டுல பிறக்கணும்னு சொன்னாரு. தமிழும் படிக்கணும், தமிழ்நாட்டுல பிறக்கணும்னு சொன்னவர் காந்தியடிகள். அவருக்கு திருக்குறளை படிச்சுக்கிட்டு அதனால இன்னும் இவ்வளவு அவர் நினைக்கிற கருத்துல ஷார்ட்டா சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஒரு தத்துவம் இருக்குது இல்லையா? ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு. இயேசுநாதர் சொன்னது. அதை என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. ஒருத்தனுக்கு துன்பம் மட்டும் வச்சுக்கோங்க, துன்பம் வந்துட்டா அவனுக்கு தண்டிக்க கூடாதாமா, அவன் வருந்துற மாதிரி நன்மை செய்யணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அத படிச்சு பார்த்துட்டு காந்தியடிகள் அதேதான் அந்த குறளை படிச்சுக்கிட்டு காந்தியடிகள் எப்படி இவ்வளவு நாகரீகம் இந்த தமிழ்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது ரஷ்யாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், அவரு லியோ டால்ஸ்டாய் நினைக்கிறேன். அவருக்கு ரஷ்ய மொழியில திருக்குறள் போயிருச்சு. தகவல் தான் ரஷ்யால இருந்து கடிதம் எழுதுறாரு காந்தியடிகள். லியோ டால்ஸ்டாயும் காந்தியடிகளும் நல்லா பேசிக்கூடியவங்க, கருத்துவாதிகள் அப்படிதான் நினைக்கிறேன். ரஷ்யால இருந்து இந்த கருத்து போகுது. ரஷ்யால இருந்து கருத்து போகும்போது அவர் கேட்கிறாரு, இந்த ரஷ்யாவுல இவ்வளவு ஒரு கருத்து இருக்கான்னு கேட்கும் பொழுது, நான் ரஷ்யாவில இந்த கருத்துலாம் கிடையாது, தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் திருக்குறள் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு. தமிழ் திருக்குறள் சொல்ல தெரியாம அவருக்கு வந்து ரஷ்யால போயிடுச்சு. அது என்னமோ மொழிபெயர்ச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல திருக்குறள் ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ் திருக்குறள், இங்கிலீஷ்ல எங்கே திருக்குறள் இருக்கு, அது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு குறள் இருக்கு, அதை படிச்சு பார்த்தேன். அதுல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். என்ன இவ்வளவு பெரிய நாகரீகம் இருக்குது, நான் நினைக்கிறத விட மேலா இருக்குதுங்கிற செய்தியை வந்து யார் மூலம் தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டீங்களா? இந்த ரஷ்யக்காரர் லியோ டால்ஸ்டாய் சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் தான் திருக்குறள் வாங்கி படிக்கிறாரு. இப்ப புரியுதா தமிழனுக்கு யாரும் பாடம் நடத்த தேவையில்லைன்னு? அதனாலதான் ஜிஎப் வந்து அதனாலதான் ஜோசப் பெஸ்கி பாதிரியார், ஜோசப் பெஸ்கி இத்தாலியில இருந்து இந்தியா வர்றாரு, வந்து மதப்பிரசங்கம் பண்ண வரும்போது தமிழை பார்த்துட்டு தமிழை கத்துக்கிட்டு இதுல தாண்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கம் கேட்கிறாரு, தேம்பாவணி இருக்கிறாரு, பக்தி மார்க்கம் கேட்கிறாரு, திருக்குறள் அந்த இது தொல்காப்பியத்தில் இருக்கிற பிழைகளை சரி பண்றாரு, தொல்காப்பியத்தில் இருக்கிற பிழைகளை சரி பண்றாரு, ஓலைச்சுவடியில் இதெல்லாம் பண்ணணுங்கிறாரு, எழுத்து சீர்திருத்தம் பண்றாரு, டிக்ஷனரியே போடுறாரு. என்ன போடுறாரு? டிக்ஷனரி போடுறாரு. அகராதியே போட்டு போயிட்டான், பேரையும் மாத்திக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? இந்த கான்ஸ்டான்டினோபிள் ஜோசப் பெஸ்கிக்கு பேரை மாத்திட்டு வீரமாமுனிவர்னு பேரை மாத்திட்டாரு. என்ன மாத்தினாரு? வீரமாமுனிவர்.
என்ன ஞானம் கொடுத்துருக்கு தமிழ் பாருங்க. நான் இப்ப சமீபத்துல இந்த ரஷ்யாக்காரை சந்திச்சு பேசுகின்ற பொழுது சொல்லி முடிச்சுக்கலாம். ரஷ்யாக்காரை சந்திச்சு பேசுகின்ற பொழுது அவர் பேரு அவர் பேர் நிக்கோலாய்ஸ்கின்னு பேரு. அவரு தொல்காப்பியம் வகுப்பு எடுக்கிறாரு. எனக்கு தலையே சுத்துது. எனக்கு ஒரு ரஷ்யாக்காரன் தொல்காப்பியத்தை எனக்கு அப்படியே தலை சுத்து. நான் பொண்ணுகிட்ட சொல்றேன், பாரு தமிழ் என்ன வேலை செய்யுதுன்னு பாரு. சரி உங்களோட இமெயில் கொடுன்னு கேட்டா, இமெயில் அட்ரஸ் என்ன வச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க இமெயில் அட்ரஸ் என்ன வச்சிருப்பீங்க? உங்க பேரை போட்டு ஏதோ காமுக்கு ஏதோ டேட்டா போட்டு வச்சிருப்பீங்க. அப்படித்தானே பண்ணிருப்பீங்க. அதான இயல்பு எல்லாரும் பண்ணிருப்பீங்க. அப்படித்தானே பண்ணி இமெயில். இப்ப சந்திரா உங்க இமெயில் அட்ரஸ் சொல்லுங்க. மாது 2005 என் பையன் பேரு. ரைட், ஓகே. ஆனால் இந்த ரஷ்யாக்காரன் என்ன தெரியுமா? வெற்றிகொண்டான்@gmail.com. என்னது? ஜெயம்கொண்டான் ஜெயம்கொண்டான்@gmail.com போட்டிருக்கேன். எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. இவன் தாண்ட தமிழன் அப்படின்னு. இமெயில் அட்ரஸ் அப்படி வச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு என்ன ஞானம் யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேனா? இந்த தமிழ் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அவனுக்கு வெற்றிகொண்டான் ஜெயம்கொண்டான் அப்புறம் அதுக்கு சொன்னேன் வெற்றிகொண்டான் gmail.com வச்சிருக்கலாமேன்னு கேட்டேன். அது எனக்கு இப்பதாங்க நீ சொல்லித்தான் புரியுதுங்கிறான். ஐயோ ஜெயம்னு எதுக்கே போட்டேன்னு கேட்டேன். வெற்றி ஜெயம்ங்கிறது தமிழ் மொழி கிடையாதுன்னு நான். அது தமிழ் மொழியிலிருந்து போனேன் சமஸ்கிருதம் சொல்லி அப்படின்னு. ஓ சாரி சார் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் வச்சது இருந்துட்டு போடான்ட்டு நான். யோ வெற்றின்னு பேரையா, அது தமிழ் இருந்து போன இந்தி, தமிழ் இருந்து போன சமஸ்கிருதம், இந்தியா இருக்கிற அத்தனை மொழியுமே தமிழ் தான் அப்படின்னு. அதுதாங்க நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறான். இப்ப புரியுதா? இந்த அரசியல்வாதி தனமையில இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. புரியுதா? இதெல்லாம் சும்மா உயர் நாகரிகம்னா சாதாரணம் இல்லை. ஒரு நாள்ல இனியனை பேசிலாம் திருத்த முடியாது. நீங்களை இன்னொரு 10,000 ஜென்மம் எடுத்தா தான் இனியனை திருத்த முடியும். நான் இதோட முடிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய அறிவு இவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? என்னுடைய புரிதல் இவ்வளவுதான். இதுக்கு மேல எட்டாது. என்னுடைய புரிதல் மிக கேவலமானது. இதுக்கு மேல புரிதல் ஆகிறத எனக்கு பேசலாம். புரியுதா? தமிழ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்ங்கிறது கணேசன் ஐயா இவ்வளவு நேரம் பேசுறதுல என்னோட புரிதல் சொல்றேன். 1 hour நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? திருலோகச்சந்தர் பேசுறேன். அதாவது என்னன்னா தமிழ் அடையாத உச்சம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல அதை உணர்றவங்களுடைய உணர்தல் ரொம்ப இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய பாயிண்டா இருக்கு. சோ இப்போ உலகளாவிய இந்த கருத்துக்கள் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சோ அதுக்கு தமிழோட உச்சம் தமிழ்நாட்டுல அடைஞ்சிருச்சு. அதோட பயன் உலகளாவிய லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அண்ட் இந்த அதுல தமிழை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுல நம்ம இந்த நம்மளுடைய ஹெல்த் வைஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாக்கணும். அந்த நோக்கம் இப்ப 1 hour நான் ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு தான் இருந்தேன். மிடில் நான் குறிக்கிடவே இல்லை. எல்லா கான்வர்சேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நீங்க பேசின கண்ணோட்டத்துல நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த கண்ணோட்டத்துல நான் பார்க்கல. தமிழ் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் ஆனா தமிழர்கள் தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நன்றி கடனுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் எனக்கு புரியுது. தமிழை கத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம எதனா கைமாறு நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த தமிழுக்கு நன்றி செலுத்துறதுதான். இப்ப தமிழ்ல நான் வாழ வைக்கிறேன்னு கிடையாது, தமிழாலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ற அறிவு எனக்கு வருது. தமிழுக்கு நன்றி செலுத்தணுங்கிறத விஷயமே அதுதான் எனக்கு புரியுது. கணேசன் சொல்லுங்க. கணேசன் முடிச்சுக்கலாம். கணேசன் என்ன சொல்றீங்க? ஐயா இப்போ நாம கூர்ந்து கவனிச்சுட்டு வந்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம ஒரு தமிழ் அது அது நல்ல ஒரு மொழிகளின் ஆணி வேறுன்னு என்னுடைய சிறு புரிதல்ல நான் என்ன பாக்குறேன்னா, தமிழ் ஆணி. நாம இந்தியாவுக்குள்ள நம்ம பல மாநிலங்களா பிரிஞ்சிருக்கோம், பல மொழிகள்ல பிறந்திருக்கோம். அது நம்முடைய தவறு இல்ல. நம்ம எதர்ச்சியா இப்ப நான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய கொடுப்பினை. இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஆனா நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல நம்ம அங்கங்க நம்ம இருக்கோம். கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், நாம ஒரு இந்தியாவை நாம எல்லாம் ஒன்றே குலம் ஒருணை தெய்வம் அந்த கான்செப்ட்லயே நம்ம போயிடலாம். நாம இந்தியாவா நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம பல மாநிலங்கள்ல இருந்து நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கல்வியை கத்துக்கிறோம். அப்போ நம்ம தமிழை ஆணிவேரா நம்ம எடுத்துக்க போறோம். மற்ற
மற்றது வந்து நம்ம ஒரே ஒரே சார்ந்த பாக்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நாங்க தான் நினைக்கிறேன். யாது முறை யாவருக்களின்னு சொல்லியாச்சு இல்ல, எல்லாரையும் சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க உலகமே எங்க நாடுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல தமிழுக்கு என்ன வாய்ப்பு, என்ன தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் இந்தியால யாருக்கும் கிடையாது. புரியுதா? கண்டிப்பாங்க ஐயா. எங்களுக்கு ஏங்க பாடம் நடத்துறீங்கன்னு கேக்குறேன். தமிழுக்கு ஏங்க பாடம் நடத்துறீங்கன்னு கேக்குறேன். தமிழுக்கு பாடம் சொல்ற அதிகாரம் இந்தியாலே உலகத்துக்கே உனக்கு கிடையாது. நாங்க யாது முறை யாவருக்கு எல்லாம் என்ற மொழி என்ற நாடுன்னு சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு தேவையானதான் படிச்சுட்டு போறேன். நாங்க படிச்சு உச்சத்தில் இருக்கிறோம். நீங்க ஏன் உச்சத்தில் இருக்கிற மொழி எல்லாரும் படிக்கிறது விட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாத மொழி எதுக்கு என் தலையில ஏன் கமுத்துறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்ன தேவைங்க? எனக்கு படிச்ச ஆரோக்கியம் வருமா? எனக்கு படிச்ச வேலை வாய்ப்பு வருமா? எனக்கு படிச்ச அறிவு வருமா? எனக்கு படிச்ச கடவுள் வருமானு, இந்த மொழி படிச்ச கடவுள் வருமானு சொல்லுங்க. நான் இந்த மொழி படிச்ச கடவுள் வருங்கிறேன். புரியுதா? எல்லா தகுதியும் தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றேன். அதனால இனி வந்து தமிழுக்கு கிடையாது. தென்னாடுடைய சிவனே போற்றிருக்கிறான். தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிறான். இதுக்கு மேல எங்களுக்கு யாருங்க பாடம் சொல்றதுன்னு கேக்குறேன். சிவனுக்கே பாடம் நடத்தணும். நாங்க சங்கருப்பது எங்கள் குலம், சங்கர்நாடு கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உன்னோல் இறந்துண்டு வாழ்தல். கடவுளுக்கே பாடம் நடத்தவங்க தமிழர்கள். யாருது? கடவுளுக்கே வைத்தியம் பார்த்தவங்க நாங்க. எங்கிட்ட பேசாதீங்க யாருமே. ஐயா மலர்லால் ஐயா ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு வந்து நம்ம தமிழ் மொழியில வந்து அக்குன்ற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த அக்கோட ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம அக்குன்னு சொல்லும் போது வாயில ஒரு இடம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் உள்ளாக்க கிட்ட. அங்கதான் வந்து நம்மளுடைய ஆன்மா இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. ஆன்மா அதுதான் இருக்கு. ஆயுத மொழி வேற இதுக்கு ஆயுத எழுத்துன்னு வச்சிருக்கான். போட்டு எரிஞ்சிருவாங்கிறான். உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து தனியா தம் உலகத்துல வந்து வேற எந்த மொழியிலுமே கிடையாது. அப்ப புரியுது இல்ல? அப்ப எந்த மொழியிலும் இல்ல, ஒரு இளவும் இல்லாத ஒரு மொழி எதுக்கடா என்ன படிக்க சொல்றீங்க? எந்த தகுதியும் இல்ல, எந்த ஒழுக்கம் இல்ல, ஒரு பண்பால எந்த மொழி எங்களை ஏன்டா படிக்க சொல்றீங்கன்னு கேக்குறோம். இப்ப வீடியோ போயிட்டு இருக்குது, எல்லாம் பாப்பாங்க, போட்டு சுளுக்கு எடுத்துருவோம் எல்லாத்தையும். போடுறா பட்டினியும் பட்டினி இருந்தா தான், தவம் இருந்தா தான் புரியும். நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் வந்து வடநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ வந்து நம்மளும் எங்க போனாலும் இந்திக்காரங்களா தான் இருக்காங்களே, கம்யூனிகேஷனுக்காக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு. அவன் படிச்சுட்டு போறான் வயிற்று பிழப்புக்காக வந்து. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க 20 மொழி பேசுறான். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க 20. அவன் வயிற்று பிழப்புக்கு பிச்சை எடுக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கிறான். அதான் அவன் படிச்சுட்டு போறான். மொழி தேவை, அது ஆங்கிலமா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும், எந்த மொழியாக அவன் போனா வயிற்று பிழப்பு. அறிவை தருவது அறிவை தருவது நான் கேட்கிறேன். அறிவையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது எந்த மொழி? நான் கேட்கிறேன். அறிவையும் ஆரோக்கியம் தருகின்ற மொழி, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தருகின்ற மொழி எந்த மொழி? தமிழ் தாங்க ஐயா. அது நம்ம எல்லாரும் பெருமையா உலகத்தினுடைய முதல் இந்தியா எல்லாரும் பெருமையா. அது காலம் வருங்க. காலம் தான் காலம் வரும். நான் வந்து இந்தியன் வந்து இன்னும் 5000 ஆண்டு காத்துட்டு இருக்கணும். ஈரேன் வந்து 5000 ஆண்டு காத்துட்டு இருந்தா தான் இந்த இந்தியா மாறுங்கிற நான். அதுக்கு நான் தயாரா இருப்பேன். அதான் திருமூலர் சொல்றாரு, இருந்தேன் இக்காயத்தில் 8 கோடி ஆண்டு. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேங்கிறாரு. இருந்தேன் இக்காயத்தில் 8 கோடி ஆண்டு அப்படிங்கிறாரு. நீ இந்த உடம்பல் வந்து வேறு வடிவத்தில் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேங்கிறாரு. அதனால சித்தர்கள் இருக்கிற வரைக்கும் எத்தனை இங்க ஒன்று பாட சொல்ல முடியாது. சித்தர்கள் பிறந்த பூமி. அதனாலதான் விவேகானந்தர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தது ஞானமே கிடைச்சது. விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது தமிழர்கள் தான். சேதுபதி மகாராஜா இல்ல அப்படின்னா அவர் எங்கேயும் போயிருக்க முடியாது. புரியுதா? தமிழ்நாட்டு நோக்கி தான் எல்லாரும் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததை தவம் பண்ண நீ இங்க வந்தா ஏதாவது கிடைக்கும். நீங்க வந்திருக்காரு போனாரு, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்தேன். அப்ப தமிழ்நாட்டை நோக்கித்தான் அத்தனை பேரும் வந்திருக்கிறானுங்க. காஷ்மீர்ல தொடங்கினா முடிக்கிற இடம் எங்க? காஷ்மீர்ல தொடங்கினா முடிக்கிற இடம் எங்க? காஷ்மீர்ல தொடங்குறீங்க தமிழ் எங்க முடிக்கிறீங்க? காஷ்மீர்ல பயணம் தொடங்குற எங்க முடிக்கிறீங்க? கன்னியாகுமரியில முடிக்கிறீங்க. ஏன் முடிக்கிறீங்க? எங்க வராது போக வேண்டியது தானே? ராம ஈஸ்வரன், ராமன் வந்து ஈஸ்வரன் வணங்கப்பட்ட இடம். ராம எங்க வந்திருக்கிறீங்க? ராம ஈஸ்வரன், ராமனே வந்து இங்க வந்து வணங்கிட்டு போயிருக்கன்னு சொல்றீங்க. புராண கவிதையும் சொல்லுது. ராமன் வந்து இங்க வந்து வணங்கிட்டு போனது ஏன்? சிவனுடைய இங்கதான் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்றோம் இல்லையா? சிவனை வணங்கிய தீரனும் புராணம் சொல்லுது. வந்துட்டு போயிட்டான் அவன். ஒரு புராண கதை வந்தானா போனா எனக்கு தெரியாது. ஒரு புராண கதை இருக்குதே இல்லையா? இருக்கு, அவ்வளவுதான். சரி, பதஞ்சலி எங்க பிறந்தாரு தெரியாது. சரி, திருமூலர் எங்க பிறந்தாரு? திருமூலர் தான் இது காரணமே. திருமூலர் பதஞ்சலி இல்லைன்னா ஒரு வயலுக்கு இது தெரியாது. அவரும் தமிழ் மொழியில் எழுதுறாரு, இவரு சமஸ்கிருதம் எழுதுறாரு. யாரு? பதஞ்சலி 195 பாடல் எழுதுறாரு.
திருமூலர் 3000 பாடல் எழுதுறாங்க. சரி எங்கடா வர நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டீங்க? தமிழ்நாட்டு வந்து எழுதி அப்ப தமிழர்களுக்கு அறிவு வேணுங்கிறதுக்காக அங்கிருந்து வடக்குல இருந்து அப்பெல்லாம் வந்து வட இந்தியா தென்னிந்தியால கிடையாது. இப்பதான் இந்தியாங்கிறது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தான். பிரிட்டிஷ் இந்தியா அப்புறம் என்னமோ இந்தியானா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்ப அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நேர தமிழ்நாடு வந்து இவர் மயிலாடுதுறை போயிட்டாரு, ஆடுதுறைக்கு போயிட்டாரு. இவரே எங்க ராமேஸ்வரம் எங்கேயும் போயிட்டாரு. இன்னைக்கும் வந்து பதஞ்சலியுடைய அடக்கத்தெல்லாம் ராமேஸ்வரம்னா பார்க்கலாம். ராமேஸ்வரம் போனீங்கன்னா பதஞ்சலி அடக்கத்துல 2 இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ராமேஸ்வரம் இருக்குது. அதே மாதிரி ஆடுதுறை போனீங்கன்னா திருமூலர் இருப்பார். ஆடுதுறை சிதம்பரம் போனா பார்க்கலாம். சரியா? இதெல்லாம் இருந்து போச்சு. எல்லாத்துக்கும் தமிழ் தான் மூலம் தெரிஞ்சு போச்சு. இது உணர்வதுக்கு காலம் ஆகும். சரியா? வேற என்ன சொல்ல வரையும் முடிச்சுக்கலாம். ஆக எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த இஸ்ரோ தலைவருக்கு ஒரு புத்தகத்தை அனுப்புங்க. அதனால அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க மொழியில என்ன பண்றீங்க, அவங்கவுங்க தாய்மொழியில என்ன பண்றீங்க, மொழிபெயர்த்து கொடுங்க. சரியா? சந்திப்போம். நன்றி. நன்றி.